السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க என் நிகழ்ச்சியின் தகுதிமிக்க தலைவர் ஹசனாத்துல் அபரார் மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய போற்றுதலுக்குரிய முதல்வர் அவர்களே, சிறப்புமிக்க என் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் ராயபுரம் கிளையை சார்ந்த பாராட்டுதலுக்குரிய நிர்வாகிகளே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்கும் மாண்புக்கும் உரிய ஹாஜிகளே, பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, புனிதமான இடத்தில் நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். ஹாஜிகள் எவ்வளவு பெரிய கொடுப்பினை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம ஆய்வு செஞ்சாலே புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப நம்மெல்லாம் தொழுகையில நிக்கிறோம். அப்ப நியத்து வைக்கும் பொழுது கிபிலாவை முன்னோக்கி அப்படிங்கிறோம். நம்ம கிபிலா முன்னோக்கின்னு சொன்னாலும் நமக்கு முன்னால கிபிலா இருக்கிறது இல்ல, கிபிலாவுடைய திசையை தான் நோக்கி நிக்கிறோம். ஆனா இந்த ஹாஜிகள் எல்லாம் மக்காவிற்கு சென்று தொழுகையின் போது மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல்ல கிபிலாவை முன்னோக்கின்னு நியத்து வைப்பாங்க. அவங்களுக்கு முன்னால அந்த காபாவே இருக்கும். இது பெரிய அவங்க ஹாஜிகள் பெற்ற பெரும் பாக்கியம். நம்மெல்லாம் தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கு ஐயோ நபிங்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது உயிரிலும் மேலான நெஞ்சமெல்லாம் நிறைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்றோம். ஆனா இந்த ஹாஜிகள் மதீனாவுக்கு போவாங்க, மஸ்ஜித் நபவியில தொழுவாங்க. தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயா நபியுமாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அழைத்து சொல்லும் பொழுது இந்த ஹாஜிகளுக்கு முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. இது இவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்ல, நபிமார்கள் எல்லாம் நின்ற இடத்துல இவங்க நிக்க போறாங்க. அந்த நபிமார்களும் வலிமார்களும் எந்த இடங்களையெல்லாம் பார்த்தாங்களோ அந்த இடங்களையெல்லாம் இவங்க பார்க்க போறாங்க. அந்த புனிதர்கள் எந்தெந்த இடங்களில் நின்று இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சாங்களோ அந்த இடத்துல நின்று கொண்டு பிரார்த்தனை செய்கின்ற வாய்ப்பை இந்த ஹாஜிகள் பெற போறாங்க. இதுக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. இப்படி ஒரு நியமத்துக்கு இந்த உலகத்தில் 1000 நியமத்துகளையும் இறைவனுடைய நற்பாக்கியம் நாம் பெற்றிருக்கலாம். ஆனா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெறோமே, அதுக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தர்றான். அது மட்டும் இல்ல, இறைவனுடைய விருந்தாளிகளாக போறோம். அந்த விருந்தாளிகள்னால இறைவன் அழைத்து போறோம். அப்படிங்கும் பொழுது இந்த உலகத்துல கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு வருடமும் 20 லட்சம் ஏறத்தாழ இந்த ஹாஜிகள் தான் வந்து கூடுறாங்க. இப்ப இதுல இருந்து இறைவன் தான் நாடியவர்களை தான் அங்கு அழைக்கிறான். எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, ஆனா ஹஜ் செய்யாமலேயே போயிருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன வழங்குது? இறைவன் தான் நாடியவர்களை தான் அழைப்பு கொடுக்கிறான், என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஹாஜிகளே, அல்லாஹ்வால் அழைப்பு கொடுக்கப்பட்டவர்கள் நீங்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக செல்கிறீர்கள். இதற்கு இந்த நியமத்திற்கு எப்படி இறைவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகாது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜு இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் 5வது கடமை. இந்த ஹஜ்ஜுக்கும் மற்ற வணக்கங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்ற வணக்கங்கள் எல்லாம் ஒன்னு உடல் சம்பந்தப்பட்ட வணக்கமா இருக்கும், அல்லது பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கமா இருக்கும். தொழுகை உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம், நோன்பு உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம், ஜகாத் பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கம். ஆனா ஹஜ் மட்டும்தான் உடலும் சம்பந்தப்பட்டிருக்கு, பொருளும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால் மற்ற வணக்கங்களை விட இது தனித்துவம் மிக்கதாக திகழ்கிறது அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் ஹஜ்ஜை செய்துவிட்டு திரும்பி வருகின்ற போது அன்று பிறந்த பாலகனை போன்று தூய்மையாக திரும்பி வருகிறார், எந்த பாவம் இல்லாம. அப்ப பாவமற்ற நிலைக்கு தான் குழந்தைக்கு உதாரணம். நன்மைகளை சம்பாதித்து வர்றதுக்கு குழந்தைக்கு உதாரணம் கிடையாதுங்க. ஏன் குழந்தைக்கு நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. ஆனா ஹாஜிகள் பாவ
பாவமற்ற நிலைக்குத்தான் அவர்கள் குழந்தையை போல இருக்கிறாங்க. ஆனா நன்மைன்னு வரும்பொழுது நிறைய நன்மைகளை, இறைவனுடைய வெகுமதிகளை சுமந்து வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஹஜ்ஜுக்கு இப்படிப்பட்ட சிறப்பை இறைவன் தந்தான்னு சொன்னா, மற்ற வணக்கங்கள் எல்லாம் இறைவன் சொன்னாங்கிறதுனால செய்யறோம், சரிதான். கூடவே நம்முடைய அறிவும் அதை சரின்னு சொல்லும். இந்த வணக்கம் செஞ்சா நல்லதுதான், இதுல அர்த்தம் இருக்குது அப்படின்னு நம்முடைய அறிவு சேர்த்து சொல்லும். தொழுகைன்னு வச்சுக்கிறோங்களேன், அல்லாஹ் சொன்னா அதனால தொழுகிறோம். நம்முடைய அறிவு சொல்லுது தொழுவது உடலுக்கு கூட நல்லதுதான், அது உடற்பயிற்சியா இருக்குது, எக்ஸசைஸா இருக்குது, உடலுக்கு நல்லது அப்படிங்கிறது. அந்த வணக்கத்தை அறிவு ஏற்றுக்கொள்கிறது. நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் சொன்னாங்கிறதா வைக்கிறோம், கூடவே அறிவும் அதை ஏற்றுக்கொள்ளுது. பல வியாதிகளுக்கு மருந்து பசியா இருந்தா டாக்டர்கள் கூட நோம்பிக்க நல்லதுதான் சொல்றாங்க, அப்படி நம்ம அறிவு அதை ஏற்றுக்கொள்ளுது. ஜக்காத்தும் அப்படித்தான், அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக தான் கொடுக்கிறோம், ஆனாலும் அந்த அறிவு அது அர்த்தமுள்ள வணக்கமாக ஏற்றுக்கொள்கிறது. எப்படி நம்ம பிறருக்கு கொடுக்கும் பொழுது ஏழைகளுடைய கஷ்டம் ஆகுது, வறுமை போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதுல கிடைக்குது. ஆனா அதே நேரத்தில் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை எடுங்க, நம்முடைய அறிவுக்கும் அந்த வணக்கத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி எவ்வளவோ வணக்கங்க இருக்கு ஹஜ்ஜில். 7 தடவை சுத்தணும், இங்க 7 தடவை ஓடணும், மினால போய் தங்கணும், அரபால தங்கணும், 7 கற்கள் ஏணும், அது முடிய வெட்டணும், இதெல்லாம் அறிவுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. முடி வெட்டுறது, கல்லெறியது, இதெல்லாம் அறிவுக்கு சம்பந்தம் இல்ல. அங்க போய் உட்காருங்க, உட்கார்ந்துடுறோம், அங்க எங்க ஓடுங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இதுவெல்லாம் செய்யறோம். காரணம் என்ன? அல்லாஹ் சொன்னா அப்படிங்கறதுனால செய்யறோம். அப்ப நம்முடைய அறிவத்துக்கு ஒரு மூலையில வச்சுப்பட்டு இறைவன் சொன்னான் என்பதற்காக செய்கிறேன் அப்படின்னு ஒரு வணக்கம் இருக்குன்னு சொன்னா இது ஹஜ்ஜுடைய வணக்கம் தான். அது அல்லாஹ் தஆலா பூரிச்சு போறான். அவனுடைய அறிவுக்கும் இந்த செயலுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ, நான் சொன்னேங்கிறதுனால செய்கிறார்கள் அல்லவா இந்த அடியார்கள், அதனால அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி ஆயிடுறான். இப்ப இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு இருக்கிறது. இந்த புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்ற போறோம். எதற்குமே நியத்து, எண்ணம் தான் மிக முக்கியம். வணக்கம் செய்யறது பெரிதல்லங்க, அந்த வணக்கத்தை எப்படி செய்கிறோம் அப்படிங்கறது தான் முக்கியமானது. எவ்வளவு செய்கிறோம் என்பதை விட எப்படி செய்கிறோம் என்பது மிக முக்கியம் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இன்னமல் அஅமாலு பின்னியாத், வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தான் அமைகின்றன. அதனால இந்த புனிதமிக்க இந்த ஹஜ்ஜை செய்யறது அல்லாஹ் ஒருவனுக்காக நான் செய்யறேன், வேற எந்த விதமான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் முகஸ்துதிக்காகவோ மற்றவங்க எல்லாம் பாராட்டுங்கிறதுக்காக வேண்டியோ இதையெல்லாம் நான் செய்யல, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக செய்யறேன் அப்படிங்கிற புனித எண்ணத்தை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வரணும். அதே போல அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான்ல, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், எந்த வணக்கம் செஞ்சாலும் சரிதான் இறைவனுக்காக தூய எண்ணத்தோடு செய்யணும் அப்படின்னு தான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். ஆகவே தூய எண்ணத்தை இந்த புனிதமிக்க வணக்கத்தை நாம் செய்கின்ற போது கொண்டு வர வேண்டும். இந்த வணக்கம் செய்வதற்காக வேண்டி ஊர்ல இருந்து நம்ம புறப்படுறோம் மக்காவுக்கு. இதுக்கு முன்னால சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. என்னன்னு கேட்டா, நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க, நம்முடைய தெரிந்தவர்கள், நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்மையும் அறியாமல் ஏதாவது கஷ்டம் கொடுத்திருக்கலாம், அவருடைய மனம் புண்படியா நடந்திருக்கலாம், நம்ம அறியாமல் ஏதாவது பேசிருக்கலாம். அதனால சம்பந்தப்பட்டவர்கள் எட்டெல்லாம் நான் இந்த மாதிரி நம்முடைய பயணத்தோட முக்கியத்தை சொல்லி என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களுக்கு ஏதாவது தீங்கு நடந்திருந்தா அல்லாஹ்வுக்கான மனம் பொறுத்து என்ன மன்னிச்சுக்கிறங்க என்று பாவ மன்னிப்பை அவர்களிடமிருந்து நம்ம கேட்கணும். அவங்க மன்னிச்சாதான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஏன்னா ஹுகூக்குல் இபாத், மனிதர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஏதாவது குறை செஞ்சிட்டா அது சம்பந்தப்பட்ட மனிதர்கள் மன்னிக்கணும், அப்பதான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அப்ப அதனால நம்ம என்ன தொலைவுல இருக்காங்களா கடிதம் எழுதலாம், இந்த மாதிரி நான் போக போறேன், துஆ செய்யுங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணா மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு இதை செஞ்சிடணும். அப்ப அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போகும்போது எல்லோரும் நம்ம மனம் உவந்து மகிழ்ச்சியோடு நம்ம அனுப்பி வைக்கணும். நம்மளை பத்தி நம்மளால் பாதிக்கப்பட்ட யார் இருந்து ஏதாவது மன நோவினில் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம எந்த நோக்கத்துக்கு போறோமோ அதோடைய ஃபாயிதா பலன்கள் குறைஞ்சிரும். அதனால இந்த காரியத்தை செய்யணும். அதே போல தர்மங்கள் நிறைய செய்யுங்க. ஏன்னா பொதுவாவே தர்மம் செஞ்சாக்கா கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதுல பலா முசீபத்திலிருந்து அது நம்மளை பாதுகாக்குது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்ம மிகப்பெரிய ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்றோம், பல கஷ்டங்களை எல்லாம் மேற்கொள்ள போறோம். அதனால சிரமங்கள் நம்முடைய பயணத்தில் வரக்கூடாது, நல்ல விதமாக போகணும், நல்ல விதமாக திரும்பி வரணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா தர்மங்கள் நிறைய ஏழைகளுக்கு செய்யுங்க. அந்த தர்மத்தினுடைய பலன்கள் நமக்கு மிகப்பெரிய அரணாக கேடயமாக
கேடயமாக நம்மளை நின்று பாதுகாக்கும். எந்த கஷ்டம் வராம எந்த நோயும் வராம அது பாதுகாப்பு கேடயமாக இருக்கும். ஆகவே தர்மங்கள் செய்யுங்க. அதே போல நம்ம பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னால வலிமார்கள் இறை நேசர்களுடைய ஜியாரத்தை செய்யுங்க. முக்கியமான ஜியாரத்தெல்லாம் இருக்குது. இப்ப முடிஞ்சா நாகூர் ஷரீஃப் போயிட்டு வரலாம், ஏர்வாடி போயிட்டு வரலாம், சென்னையிலேயே கூட தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கோவலம் அங்கே போயிட்டு வரலாம். புனிதமான இடத்துக்கு போகணும். ஏன்னா ஒரு நல்ல நடக்கும்போது அப்படி போகணும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மிஅராஜ் நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்ப என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் ஜியாரத்துக்கு தான் அனுப்பி கொண்டு போறான். அங்க கொண்டு போறான். வாங்க பைத்துல் முகத்துக்கு வாங்க, எல்லா நபிமார்களையும் அங்க சந்திங்க, ஜியாரத்து பண்ணுங்க, அப்புறம் வாங்க என்னுடைய சமூகத்திற்கு. எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு பேரை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்த போது ஃபர்ஸ்ட் எங்க அனுப்புறான்? ஜியாரத்துக்கு அனுப்பி வைக்கிறான். ஏன்னா அதுல ஒரு பரக்கத்து இருக்குது. பெரியவருடைய துஆ நமக்கு கிடைக்கிறது. துஆ ஹஸரத் கூட சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட துஆ செய்யுங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க அப்படின்னு. காரணம் என்னன்னு சொன்னா அடுத்தவங்க துஆ செய்யும்போது அந்த நன்மை நமக்கு கிடைக்குது. அப்ப பெரியாருடைய ஜியாரத்துக்கு போய் எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட நீங்க துஆ செய்யுங்க அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுட்டா நம்முடைய பயணம் நல்ல விதமா அமையும். ஏன்னா இறை நேசருடைய துஆ அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சிருவான்ல. அதனால இது போன்ற முக்கியமான ஜியாரத்துகளையும் நாம் செய்ய வேண்டும். சரி, இப்போ மக்காவுக்கு போறோம். அங்க போனா முக்கியமான ஊர்னு சொல்லிட்டேன். எப்படி முக்கியமான ஊரு? அல்லாஹ் தஆலா தன்னுடைய இல்லத்தை முதலாக இந்த மண்ணிலே வைத்த ஒரு ஊர், அதான் மக்கா. முதல் இல்லம் காபான்னு நமக்கு தெரியும். அந்த இல்லத்தை அல்லாஹ் தஆலா இந்த மண்ணிலே வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த ஊரு தான் மக்கா. ஏன் தெரியுமாங்க? அதுக்கு பல காரணம் இருக்குது. அந்த ஊர்ல தான் இருலோக இரட்சகர் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க போகிறார்கள். எந்த ஊர்ல அந்த ஹபீபை அனுப்பி வைக்க போறோம்னு இறைவன் நினைச்சானோ அந்த ஊர்ல தான் அல்லாஹ் தஆலா காபாவே வச்சான். என் பின்னாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர போறாங்க, அதனால முன்னா வச்சான். அப்ப முக்கியமான ஊருக்கு நம்ம போறோம். அங்க மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் இருக்குதுங்க. மற்ற பள்ளிவாசல்கள்ல 1,00,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிற பள்ளிவாசல்ல ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். அதனால நம்ம மக்காவுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கிறோங்க, அங்க இருக்கிற எல்லா வக்து தொழுகைகளையும், ஐவேளை தொழுகை இருக்குது இல்லைங்க, அந்த தொழுகை தொழுகிறதுக்கு நம்ம பள்ளிவாசலுக்கு வந்துடும். நம்ம 2 நேரம் தொழு அங்க தொழுதோம், இப்ப போறது மாச்சலா இருக்கு, அடுத்த தொழுகை நம்ம லாட்ஜில செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மட்டும் நீங்க ஆளாயிராதீங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அங்க போய் ஒரு தடவை தொழுதுட்டா, லோகரை போய் தொழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1,00,000 தடவைகள் லோகர் தொழுத சவாபு உங்களுக்கு கிடைச்சிருது. இது எங்காவது கிடைக்குமாங்க உலகத்துல? அதனால நீங்க இருங்க, ஓய்வெடுங்க, தொழுகைக்கு பள்ளியாசலுக்கு வந்துருங்க, ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளியாசல் வந்துருங்க. இல்ல வந்துட்டு போற சிரமம்னு சொன்னாக்கா நீங்க அசருக்கு வந்து அசரு மகரிபு இஷால முடிச்சுட்டு நம்ம தங்குற இடத்துக்கு போலாம், பிரச்சனை கிடையாது. ஆக அது நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அதே போல அந்த மக்காவில இருக்கும் போதெல்லாம் தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஹஸரத் சொன்னாங்கல்ல, உலகத்துல எங்க வேண்டுமானாலும் தொழுவலாம், ஆனா தவாஃப்ங்கிறத அங்க மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம எங்க அங்க தங்கி இருக்கிறோமோ அங்க செய்ய முடியும். அதை விட்டு வந்துட்டாங்க ஒரு தவாஃப் கிடையாது, தொழுகை எங்கும் தொழுதுக்கலாம். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தவாஃப் செய்யுங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அதாவது அங்க ரஹ்மத் இறங்கிக்கிட்டே இருக்குது. அதுல இந்த தவாஃப் செய்யக்கூடியவங்களுக்கு அதிகமான நன்மைகள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து தொழக்கூடியவர்களுக்கு, அதுக்கு அடுத்து காபாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு, காபாவை பார்ப்பதும் கூட இபாதத், நல்வணக்கம். குர்ஆனை பார்த்தாலும் நல்வணக்கம் தான். அதே போல பெரியவர்களை, இறை நேசர்களை கருணை கொண்டு பார்ப்பது, கருணை கண் கொண்டு பார்ப்பது, அன்பு பார்வை பார்ப்பது, அதுவும் வணக்கம் தான். இப்ப இன்னைக்கு சில பேர் வாப்பா மரம் உமா மரம் பாக்குறாங்க, கோபத்தோட முறைச்சு பாக்குறாங்க, அதுக்கு நன்மை கிடைக்காது, பாவம் தான் கிடைக்கும். ஆனா அதனால பார்க்கணும் சொன்னா நல்ல பார்வையாக கருணை பார்வையோட பார்க்கணும். அது காபாவை பார்ப்பதும் கூட நீங்க எதுவுமே செய்யாதீங்க, மசாலா உட்கார்ந்து காபா பார்த்துக்கிட்டே இருங்க, மலக்குமார் நன்மை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்தாலே நன்மை. அதனால அந்த ஒரு தவாஃபையும் காபாவை பார்க்குதல்ங்கிற அந்த இபாதத்தையும் நீங்க நிறைய நீங்க செய்ய வேண்டும். அடுத்து இந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், ஹஜ் என்பது ஒரு குறிப்பிடப்பட்ட மாதங்கள்ல தான் இது நிறைவேற்ற முடியும். அது என்னது? ஷவ்வால் மாதம், துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதத்துல 10 நாட்கள், இதுதான் ஹஜ் மாதங்கள். இப்ப அதனாலதான் இப்ப ஹஜ் மாதத்துல தான் எல்லாமே புறப்பட்டு போறாங்க. உம்ராங்கிறது எப்ப வேண்டுமானாலும் செய்யலாம், வருடம் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்ப ரமதான்ல கூட பாப்பீங்க எவ்வளவு செல்வந்தர்கள் எல்லாம் போறாங்க வர்றாங்க, எல்லாம் சாதா காலத்திலும் போய்கிட்டே வந்துகிட்டே இருக்கலாம், அப்படி போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. வருடம் முழுவதும் தவாஃப் நடந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த உலகத்துல நிற்காமல் ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா தவாஃப் தாங்க, நிக்கிறதே இல்ல. இந்த ஐவேளை தொழுகை ஜமாத் நடைபெறும் போது மட்டும்தான் தவாஃப் அங்க நிக்கும், எல்லாம் தொழுகையில சேர்ந்துருவாங்க. சலாம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கிற இமாமு முகமது சலாம் கொடுத்துட்டா வர உடனே தவாஃப் ஆரம்பிச்சு.
இப்படி இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கிறது தவாஃப். இல்ல ஒருத்தருமே இல்லையா தவாஃபுக்கு அப்படிங்கிற ஒரு நேரத்தை எந்த ஒரு மணி துளியிலும் ஒரு நொடி பொழுதிலும் உங்களால பார்க்கவே முடியாது. எல்லா நேரத்திலும் தவாஃப் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப ஹஜ்ஜுங்கிறது குறிப்பிட்ட மாதத்துல தான் செய்யணும். அப்ப ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போகக்கூடியவங்க தமத்து அப்படிங்கிற நிலையை தான் மேற்கொண்டு போறாங்க. பொதுவாக இந்த ஹஜ்ஜுக்கான புறப்பட்டு போறதுல எஹ்ராம் கட்டுறதுல 3 வகை இருக்குங்க. ஒன்னு இஃப்ராத், ரெண்டாவது தமத்து, மூணாவது கிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப்ராத்ண்டா இந்த ஹஜ்ஜுடைய மாசத்துல ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏஹ்ராம் கட்டிக்கிட்டு போறது. இங்கேருந்து போகும்போதே ஹஜ்ஜுடைய நியத்துல ஏஹ்ராம் கட்டிக்கிறது. ஹஜ்ஜுடைய நாள் வர வரைக்கும் ஏறாமலே இருக்கிறது. ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஹஜ்ஜுடைய காலமெல்லாம் அதையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உம்ராவுக்கு தனியாக ஒரு எஹ்ராம் கட்டி உம்ரா செய்யறது. இதுக்கு பேரு இஃப்ராத்ங்கிறது. தமத்துங்கிறது 2ஆம் வகை. இது எப்படின்னு கேட்டா இந்த ஹஜ்ஜுடைய மாசத்துல புறப்பட்டு போறவங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏறாம் கட்டுறது இல்லங்க, உம்ராவுக்காக வேண்டி ஏறாம் கட்டுறது. இப்ப இந்தியாவில இருந்து போகக்கூடியவங்க எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இந்த தமத்துங்கிற முறையில தான் போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இப்ப இங்கேருந்து போற ஹாஜிகள் எல்லாம் உம்ராவுக்காக தான் ஏறாம் கட்டுறோம். இது போன உடனே உம்ராவை முடிச்சிருவோம். முடிச்ச உடனே மறுபடியும் நம்ம நார்மலுக்கு வந்துடும். இப்ப இப்படி நம்மளே அப்படி சட்டை வேட்டியெல்லாம் போட்டுருவோம், அந்த நிலைக்கு வந்துடும். உம்ரா முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஹஜ்ஜுடைய நாள் நெருங்கும் போது அது துல்ஹஜ் மாதம் பிற 8 அவன் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏறாம் கட்டி ஹஜ்ஜை முடிப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் உம்ரா, 2வது ஹஜ், இது தமத்தோ. இப்ப நம்ம மேற்கொள்றது இந்த தான். 3வது கிரான் பாங்க, ஒரே நியத்துல 2ஐயும் கொண்டு வந்துடுறது. எது ஏறாம் கட்டும் பொழுது ஹஜ்ஜுக்காக வேண்டி நான் ஏறாம் கட்டுறேன், அதே போல உம்ராக்கா நீ ஏறாம் கட்டுறேன், ஒரே இதுல. இவர் போன பிறகு ஏறாமலே தான் இருப்பாரு. இப்ப ஹஜ்ஜு உம்ரா 2மே அந்த ஒரு ஏறாமலே செஞ்சு முடிப்பாரு. இதுக்கு பேரு கிரான் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம மேற்கொள்ற முறைகள் தமத்தோன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப உம்ராவுக்காக தான் இங்க ஏறாம் கட்டுறோம். எஹ்ராம் அப்படின்னா என்னங்க, ஹராம் ஆக்குதல் அர்த்தம். எஹ்ராம் ட்ரெஸ் ஏறாம் கட்டுறாங்க, ஏறாம் உடை உடுத்துறாங்க அப்படின்னா ஏஹ்ராமுடைய நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல. எஹ்ராம்ல என்ன, ஹராம் ஆக்குதல். ஏன் இந்த பேர் வரணும் அப்படின்னு கேட்டா, இந்த ட்ரெஸ் போறதுக்கு முன்னால, இந்த எஹ்ராமுடைய நியத்தை வைக்கிறதுக்கு முன்னால எதுவெல்லாம் கூடுண்டு இருச்சோ அது இந்த ஏறாம் கட்டுக்கு பின்னால கூடான்னு வந்துருது. மார்க்கது ஹலால் தான், கூடும்னு இருந்துச்சு, இப்ப கூடாது. இப்ப உதாரணத்துக்கு நறுமணம் பூசிக்கொள்வது, நகத்தை வெட்டுறது, அதே போல முடி வெட்டுறது, வேட்டையாடுறது, இதுவெல்லாம் மார்க்கத்துல கூடுமான காரியம் தான். மனைவியோட சேர்றது இதுவெல்லாம் ஆகுமானது தான். ஆனா ஏறாம் கட்டிட்டா இதுவெல்லாம் கூடான்னு வந்துருது. அப்ப இது கூடுமான பொருளை எதுங்க கூடாதுன்னு ஆக்கணிச்சு இந்த ட்ரெஸ், ஏறாமுடைய ட்ரெஸ் நம்ம அணிகிறதான். அதான் ஹராமாக்குதல் அப்படின்னு பேர் வச்சாச்சு. எல்லாம் முடியறதுக்கு தஹலீல்னு பேர் வைப்பாங்க. எல்லா காரும் முடியும் தஹலீல்னா ஹலால் ஆக்குதல். எல்லாம் முடிஞ்சுன்னா மறுபடியும் நம்ம நார்மலுக்கு வந்துடும், கூடும்னு வந்துடும். இப்ப தொழுகையில கூட நீங்க பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் நியத்து வச்சு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம்ல, முதல் தக்பீருக்கு தக்பீரத்துல் இஹ்ராம், ஹராம் ஆக்குகிற தக்பீர் தான் அதுக்கு பேரு. ஏன் காரணம் என்ன, தக்பீர் கட்டுறது முன்னால கூடும் அப்படின்னு இருந்ததெல்லாம் தக்பீர் கட்டணும்னு கூடாம போயிடும். இப்ப எப்படி தொழுகைக்கு முன்னால தக்பீர் கட்ட முன்னால பேசிக்கிறலாம், நம்ம விரும்பின பக்கம் திரும்பிக்கிறலாம், நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம், இது மார்க்கத்து கூடும் தான். ஆனா அல்லாஹ் கட்டிடணும் வச்சுக்கிறோங்க, சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, மத்தவங்களை பேச முடியாது, நம்ம இஷ்டப்பட்டு திரும்ப முடியாது, இதெல்லாம் மார்க்க கூடும். ஆனா அந்த தக்பீர் எல்லாத்தையும் கூடாது, ஹராம் ஆக்கிருச்சு. அதனாலதான் அந்த தக்பீர் தக்பீரத்துல் இஹ்ராம் அப்படின்னு பேரு. அதே போல இந்த டிரெஸ் நம்ம போடுறதும் மார்க்கத்து கூடுங்கிறத கூடாமல் ஆக்குகிறது. அதனால அந்த டிரெஸ்ஸுக்கு இஹ்ராம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த எஹ்ராமுடைய டிரெஸ் ஆண்களாக இருந்தா தைக்கப்படாத ஆடையை தான் உடுத்தி ஆகணும். எந்த நிறத்திலும் இருக்கலாம், ஆனா வெண்மை நிற ஆடம் தான் பெஸ்ட், சிறந்தது. அதனாலதான் எல்லாமே நம்ம வெள்ளை நிற ஆடை உடுத்தது காரணம் அதுதான் சிறந்தது அப்படிங்கறனால. அப்ப தைக்கப்படாம இருக்கணும் அந்த ஆடை. அதே நேரத்துல பெண்களா இருந்தா அவங்க வளமையாக என்ன அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதுதான். இப்ப பொதுவாக பெண்கள் சாதாரண காலத்திலே ஹஜ்ஜுக்கு போகல, சாதாரண காலத்துல எப்படி அணிஞ்சிருக்கணும், அவங்க முகம் தெரியலாம், 2 மணிக்கட்டு தெரியலாம், இதை தவிர உள்ள எல்லா பகுதியும் மறைத்தாகணுங்க. இதுதான் பெண்களுடைய அவுரத்து நம்ம சொல்லுவோம். அவங்க அந்த புர்கான்னு சொல்றோம்ல, அந்த இந்த நிலைமை தான் ஹஜ்ஜிலையும் தொடரும். ஹஜ்ஜுக்கு புது சட்டம்லாம் கிடையாது. ஆனா மற்ற காலங்களில் சரியா சில பேர் பேணுகிறது இல்லை, அவ்வளவுதான் காரணம். அப்ப அவங்க அதை தச்ச அடைய அணிஞ்சுக்கிறலாம், அவங்க எப்பொழுதும் எதை மறைக்கணுமோ மறைச்சுக்கிற வேண்டியது. அப்ப அது தெரிய வேண்டிய பகுதி என்ன, முகமும் 2 மணிக்கட்டுகளும். இதுதான். இப்ப ஆண்கள் 2 ஆடை, மேல போறது ஒரு ஆடை, கீழே உடுத்துறது ஒரு ஆடை, 2மே தைக்கப்படாம இருக்கணும். இப்ப எஹ்ராமுடைய அந்த எல்லை
ஏஹ்ராம் கட்டுவதுன்னு ஒரு எல்லை இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எல்லையை வகுக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடியவங்க எந்த எல்லையை மீகாத்தாக வைத்துக்கொண்டு ஏஹ்ராம் கட்டி வரணும்னு. இந்தியா நாட்டை சார்ந்தவங்களுக்கு, யமன் நாட்டை சார்ந்தவங்களுக்கு, அதே போல மலேசியா, சிங்கப்பூர், சிலோன் இவங்களுக்கெல்லாம் எல்லை எதுன்னு கேட்டா எலம்லம். எலம்லம்ங்கிறது ஒரு மலையின் பெயர். அங்க ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு பேரு எலம்லம். அதனால அந்த இடத்துக்கும் எலம்லம்னு வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஒரு எல்லை. இப்போ அந்த காலத்துல கப்பல்ல போனாங்க, அதனால அந்த இடம் வந்தோடனே ஏஹ்ராம் கட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்ப அது கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் பிளைட்ல போய்கிட்டு இருக்கோம். அந்த இடம் வந்தோடனே சொன்னாக்கா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்த பாஸ் ஆகி போய்கிட்டே இருப்பீங்க நீங்க. அப்ப இடத்தை தாண்டால அதுக்கு ஒரு தம்மு கொடுத்தாகணும். அப்ப அந்த எல்லைக்கு முன்னாலேயே ஏஹ்ராம் கட்டணும். அந்த இடத்துல சொல்லி நீங்க செய்யறதுக்கு டைம் இருக்காது, அவ்வளவு ஸ்பீடா போகும் பிளைட். அதனால நம்ம என்ன செய்யணும், இங்கேயே ஏஹ்ராம் கட்டிக்கிறோம். எங்க நம்ம மெட்ராஸ்லயே இப்ப இங்க போறதுக்கு முன்னால நம்ம வீட்டிலும் நம்ம ஏஹ்ராம் கட்டிக்கலாம் நியத்து வச்சு, அல்லது ஏஹ்ராம் கட்டிக்கிட்டு நியத்து வைக்கிறத ஏர்போர்ட்ல போய் வச்சுக்கலாம். ஏர்போர்ட்ல போய் வைக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா இந்த சில கட்டங்கள்ல பிளைட் முன் பின் ஆகும், போவோம் அங்கேருந்து காலை பிளைட் இனிமே மாலைக்கும் அல்ல நாளைக்கு மறுநாளாம், அப்படி ஏதாவது ஒண்ணு சில கட்டங்கள்ல பெரும்பாலும் அப்படி நல்ல விதமா தான் போயிட்டு இருக்கு. சில கட்டம் ஆயிட்டாக்கா வீட்டுல இருந்து ஏஹ்ராம் கட்டி போயிட்டு வச்சுக்கிறோங்க, பிளைட் நாளைக்கு தான் ஒரு அறிவிப்பு பண்ணிட்டா வச்சுக்கிறோங்க. இப்ப வீட்டுக்கு வந்து அந்த ஏஹ்ராமுடைய சட்டத்தோடவே இருந்துகிட்டே இருக்கணும். அதனால வீட்டுல வச்சுட்டு போகலாம்னு இருந்தாலும் கூட ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்கு போன பிறகு வச்சுக்கலாம். ஏன்னா தொழுகைக்கு உண்டான இடமெல்லாம் ஒதுக்கப்படுது. இந்த ஹாஜிகளுக்கு மட்டும் ஒரு தனி விசேஷமே இருக்குங்க. உள்ளுக்கு போனா தொழுகைக்குன்னு ஒரு இடம், உள்ளுக்கு நல்ல நேரம் கிடைக்கும், நல்லா உதவி செய்யலாம். அங்க தொழுதுட்டு அங்கேதான் நீங்க நியத்து வச்சு கொள்ளலாம். அது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஏஹ்ராமுடைய ட்ரெஸ் போறதுக்கு முன்னால நம்ம குளிக்கிறது சுன்னத்து இருக்குது. என்ன, ஏஹ்ராமுடைய சுன்னத்தான குளியலை நான் குளிக்கிறேன் அப்ப நியத்து வச்சுக்கிட்டு குளிக்கணும். அப்படி குளிக்க வாய்ப்பு இல்லாதவங்க, முடியாதவங்க ஒது செஞ்சு கொள்ளணும். ஒது செஞ்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக் கொள்ளணும். இப்ப ட்ரெஸ்ஸை நம்ம அணிஞ்சாச்சு, இப்ப நம்ம நியத்து தாங்க வைக்கணும். அப்ப நியத்து வைக்கிறது என்ன செய்யணும், ஒரு 2 ரக்காத் தொழுதுக்கணும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறை நம்ம காட்டி தராங்க. வெறுமனே நியத்து வைக்கலாம் தான், ஆனா ஸல்லல்லாஹு காட்டுத வழிமுறை இதுதான். நம்ம தொழுவணும். தனி நம்ம ஏதாவது ஃபர்து தொழுகை தொழுகிறோம்னு வச்சுக்கிறோங்க, ஒரு அசரு தொழுதுட்டோம், லொஹரு தொழுதுட்டோம், அந்த தொழுகையை வச்சு கூட நியத்து வைக்கலாம். ஆனா அதுக்குண்டு ஒரு செப்பரேட்டா தனியாக தொழுவதுங்கிறது தான் ரொம்ப ஏற்றமானது. அப்ப அதுக்காக அது எனக்கு நியத்து என்ன, ஏஹ்ராமுடைய சுன்னத்தான தொழுகையை நான் தொழுகிறேன் நியத்து வச்சுக்கணும். அது முதலாம் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதணும், 2ஆம் ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு சூரா ஓதணும். இது இப்படி ஒரு நல்லது. இது தெரியலன்னு சொன்னா எந்த சூரா ஓதிக்கொள்ளலாம். இன்னொரு விஷயத்தை இங்க குறிப்பிடுறேன், நம்ம ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது எங்கெல்லாம் தொழுவது சுன்னத்து அப்படின்னு நம்ம சொல்ல போறோமோ அங்கெல்லாம் இந்த 2 சூறாவையும் ஓதுறது சுன்னத்து இருக்கு. என்னது, முதலாம் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2ஆம் ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு. எங்கெல்லாம் இனிமே சொல்ல போறோமோ தொழுகைன்னு அங்கெல்லாம் இந்த 2 சூறாவை நீங்க ஓதி தொழுது கொள்ளுங்க. அப்ப நம்ம ஏஹ்ராமுடைய தொழுகையை தான் இப்ப தொழுகிறோம். தொழுது முடிஞ்சு இப்ப நீங்க தொழுவும் பொழுது என்ன செய்யலாம், ஆண்கள் தலை மூடிக்கலாம். என்ன, ஏஹ்ராமுடைய சட்டம் எப்ப ஆரம்பிக்கும், நியத்து வச்ச பிறகுதான் சட்டம் ஆரம்பிக்கும். மெயினா நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன, ஏஹ்ராமுடைய நியத்து வச்சதுக்கு பின்னால ஆண்களா இருந்தா தலையை மறைக்க கூடாது, தலை திறந்தே தான் இருக்கணும். பெண்களா இருந்தா முகத்தை மூடக்கூடாது, முகம் திறந்தே இருக்கணும். இது 2 ரொம்ப ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான சட்டம். தலைய மூடவும் கூடாது ஆண்கள், பெண்களாக இருந்தா முகத்தை மூடக்கூடாது. ஆனா பெண்கள் தலை மூடித்தான் ஆகணும், அவங்களுக்கு கடமை அது. ஆண்களுக்கு தான் தலை திறந்தே இருக்கணும், மூடக்கூடாது. பெண்கள் முகத்தை மூடக்கூடாது, திறந்தே இருக்கணும். இப்ப நம்ம தொழுகிறோம்ல, ஏறாம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தொழுவ போறோம்ல, அப்ப தலை மூடி இருக்கட்டும். துணியை மேல துணியை போட்டுக்கிட்டே தொழுங்க. ஏன்னு நியத்து வைக்கல, நீங்க தொழுது முடிஞ்ச பிறகுதான் நியத்து வைக்க போறீங்க. நல்லா மேல தலையை போட்டுக்கிட்டே தொழுங்க. சலாம் கொடுத்துட்டீங்களா, இப்பதான் நியத்து வைக்க போறீங்க. இப்ப தலையை துணியை எடுத்துருங்க. துணை எடுத்த பிறகு நியத்து வைங்க. இப்ப நம்ம எல்லாம் போறது உம்ராவுக்காக தானே, அதனால இறைவனை உம்ராவுடைய காரியத்தை நிறைவேற்ற நான் நியத்து வைக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு வேண்டுகோள், எங்கெல்லாம் நியத்து இருக்குதோ அந்த வேண்டுகோள் பக்கத்திலே வந்துடும். என்ன, இறைவனை இந்த காரியத்தை எனக்கு லேசாக்கு, இந்த காரியத்தை நீ ஒப்புக்கொண்டுக்க, அங்கீகரிச்சுக்க. இது எல்லா இடத்துல நியத்து எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இது காரியத்தை சேர்த்துடணும். இப்ப ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்போம், அங்கேயும் அப்படித்தான். எப்படின்னு சொல்லணும், இறைவனை ஹஜ்ஜு செய்ய நான் நியத்து வைக்கிறேன், எனக்கு இதை லேசாக்கு, இதை நான் கபூல் செஞ்சுக்க. அப்போல சஃபா மர்வாக்கு மத்தியில நம்ம தொங்கோட்டம் ஓடுவோம், அதுக்கு நியத்து வைப்போம். அப்போதான் என்ன செய்யணும், இறைவனை இந்த தொங்கோட்டத்தை நான் ஓடுறேன், இதை லேசாக்கு, இதை நான் அங்கீகரிச்சுக்க. அதுபோல நம்ம தவாஃப் சுத்துறதுக்கு நியத்து வைப்போம், அங்கேயும் அப்படித்தான். இறைவனை இந்த தவாஃப் செய்யறேன், இதை எனக்கு லேசாக்கு, இதை நீ அங்கீகரிச்சுக்க.
எங்கெல்லாம் நம்ம நியத்து வைக்கிறோமோ அங்கெல்லாம் எதை லேசாக்கி அங்கீகரிச்சுக்க, கபூல் செஞ்சுக்க அப்படிங்கறத வார்த்தையை சேர்த்துக் கொள்ளணும். இங்கேயும் அப்படித்தான். இப்ப நம்ம வந்து உம்ராவுக்கா நியத்து வைக்கிறதுனால உம்ராவுடைய காரியத்தை செய்ய போகிறேன், யா அல்லாஹ் இந்த காரியத்தை லேசாக்கு, அதே போல இதை கபூல் செய்து கொள் அப்படி நம்ம சொல்லி நியத்து வச்சுட்டோமா, வாயிலையும் சொல்லலாம் அல்ல மனசுல நினைக்கலாம். மனசுல கட்டா நினைச்சாகணும், கூடவே வாயிலும் சொல்லிக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்ப நியத்து வச்ச உடனே அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமில்ல? தல்பியா. நியத்தை சொன்ன உடனே நம்ம தல்பியா சேர்த்து சொல்லிடணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியா, இந்த தல்பியா தெரியலன்னு வச்சுக்கிறீங்க, நியத்து வச்ச உடனேயே அல்லாஹ் அக்பர் சொல்லிருங்க, நியத்து வச்ச உடனே சுப்ஹானல்லாஹ் சொல்லிருங்க, ஏதோ ஒரு திக்ர் சேர்த்துக்கிறங்க. தல்பியா தெரிஞ்சா தல்பியா சொல்ற நல்லது, இல்லன்னா ஏதோ ஒரு திக்ர் நியத்து வச்ச உடனே அல்லாஹ் அக்பர் என்றோ சுப்ஹானல்லாஹ் என்றோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறணும். இப்ப நம்ம இஹ்ராமுடைய சட்டம் நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பிறகு எதெல்லாம் கூடாது நம்ம சொன்னோமோ அதெல்லாம் செய்யக்கூடாது. எதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமில்ல? நம்ம வந்து மனைவியோட சேர்வது அப்படிங்கிறது கூடாது, தீய பேச்சுக்கள் பேசுவது, அடுத்து உங்ககிட்ட வந்து தேவையில்லாத தர்க்கம் புரிகிறது, வேட்டையாடுறது, நறுமணம் பூசுறது, நகம் வெட்டுறது, ஆண்களாயிருந்தா தைத்த ஆடையை அணிவது, பெண்களாயிருந்தா முகத்தை மூடுறது, அதே போல ஆண்களா இருந்தா தலையை மூடுறது, இதுவெல்லாம் கூடாதுங்க. இஹ்ராமுடைய சட்டம் வந்துட்டு இதுவெல்லாம் கூடவே செய்யக்கூடாது. அப்புறம் முடி வெட்டுறது, அங்க இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் மரங்கள் வெட்டுறது, இதுவெல்லாம் கூடாத காரியம். இந்த சட்டம் எல்லாம் ஆரம்பமாயிடும். இப்ப நம்ம வந்து தல்பியா சொல்றோம்ல, இந்த தல்பியாவை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், எப்பொழுதும் அந்த முழக்கத்திலே இருந்துகிட்டே இருக்கணும். குறிப்பா நம்ம வாகனத்தில் ஏறும் பொழுது சொல்லுங்க, வாகனம் வந்து கொஞ்சம் உயர போகுதா அப்ப சொல்லுங்க, அதே போல கொஞ்சம் தாழ்ந்து போறோமா அவசியங்க, நடந்தே போறோமா மேடு பாங்கான நடந்து போகும்போது குறிப்பா சொல்லுங்க, அப்புறம் இறக்கத்துல இறங்கும் போது சொல்லுங்க. அப்ப இடையில தொழுகைகள்ல ஃபர்தான தொழுகைகள், ஃபர்தான தொழுது சலாம் கொடுத்தோம், அப்போ இந்த தல்பியா சொல்லிக்கிறங்க. அவன் இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னொரு விஷயம், தல்பியாவை எப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ குறைந்தபட்சம் ஒரு 3 தடவை சொல்லுங்க. ஒரு தடவை ஆரம்பிக்கிறீங்க சொல்றதுக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 3 தடவை முடிச்சுட்டு மற்றவங்க ஏதாவது சொல்லணுமா பேசணுமா பேசிக்கிறீங்க. குறைஞ்சது 3 தடவை இப்படி செய்யறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த தல்பியாவுடைய கட்டத்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாம வீம்பேச்சு பேசக்கூடாது. இன்னொன்னு, தல்பியா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நபரிடம் நம்ம சலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு 3 தடவை சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு, இந்த நேரத்தில் போய் நம்ம சலாம் சொல்லிவிட்டா அவர் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுறாரு. அப்ப சலாம் சொல்லாம இருந்தாலும் குற்றவாளி ஆகிறாரு. ஒரு ஆள் தல்பியா சொல்றான்னு தெரியுதா, அவருக்கு சலாம் சொல்லாதீங்க. நீங்க தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருங்க. குறிப்பாக சத்தம் போடு, ஓரளவுக்கு சத்தம் போடுங்க. யாரு? ஆண்கள். பெண்களா இருந்தா சத்தம் போடாம அவங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி தான் சொல்லணும். பெண்களுக்கு மட்டும், அவங்க வாய் திறந்து சத்தம் போடக்கூடாது. ஆண்களா இருந்தா ஒரு கம்மியான சத்தத்துல சொல்லிக் கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம பிளைட்ல ஏறி போய்கிட்டே இருக்கிறோம், தல்பியாவுடைய நிலை இருக்கிறோம், ஜிக்ரு சலவாத்து எல்லாம் போய்கிட்டே இருங்க. ஜித்தால போய் இறக்கிடுவாங்க, அங்கேயும் அந்த அமைப்பிலேயே இருங்க, தல்பியா சொல்லிக்கிட்டே இருங்க, ஜிக்ரு செய்யுங்க. அப்புறம் அங்கேயிருந்து உங்களை பஸ்ல கூட்டிகிட்டு போவாங்க. போகும்பொழுதே நீங்க அந்த ஹுதைபியாங்கிற இடத்த, அங்க 2 தூண் இருக்கும், அங்க நீங்க பாத்துட்டு போவீங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களோட உம்ரா செய்வதற்காக வந்து தங்கினாங்கல்ல, ஒப்பந்தம் எல்லாம் நடந்துச்சுல, அந்த இடத்துல ஹுதைபியா உடன்படிக்கைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வழியா தான் நீங்க உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அந்த இடம் வந்துட்டாக்கா அந்த ஹரமுடைய எல்லை ஆரம்பம்னு அர்த்தம். ஹரமுடைய எல்லை அந்த சுத்தி அந்த மக்காவுக்கு ஹரம் எல்லைகள், புனித எல்லைகள் இருக்குது, அங்க எல்லை ஆரம்பிச்சிருச்சு. உள்ளுக்கு போவீங்க. பொதுவாவே மக்காவுக்குள்ள போகும்போது உங்களுக்கு குளிக்கிறது சுன்னத்துன்னு இருக்குது. முடிஞ்சா ஜித்தா ஏர்போர்ட்ல உங்களுக்கு குளிச்சுக்கிறங்க, எல்லா வசதி வாய்ப்பும் ஜித்தாவில் இருக்குது. அந்த ஏர்போர்ட்ல முடிஞ்சா செஞ்சுக்கிறங்க. அவன் மக்கால் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, நம்முடைய லாட்ஜில் கொண்டு போய் விட்டுருவாங்க. நம்முடைய பொருட்களை எல்லாம் அவங்கவுங்க பொருட்கள் அவங்கவுங்க தான் பொறுப்பேற்கணும். கரெக்டா எல்லா பொருளையும் இறக்கிருச்சான்னு பார்க்கணும். அவங்க பொருளை எடுத்துக்கிட்டு கரெக்டா ரூமில் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாம் நம்முடைய பொறுப்பு தான். அவங்க வந்து இறக்கிறாங்கன்னு இருக்க முடியாது. மேல இருந்து கீழே இறக்கிறத மற்றவங்க செய்வாங்க. நம்முடைய பொருளை நம்ம தான் சேகரிச்சு நம்ம லாட்ஜ் கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு போய் வச்சாச்சு. இப்ப நம்முடைய வேலை என்ன? நம்ம இஹ்ராம் எதுக்கு கட்டியிருக்கிறோம்? உம்ராவுக்காக தான் கட்டியிருக்கிறோம். அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அப்ப நம்ம மஸ்ஜிதுல் ஹராமுக்கு இப்ப போய் ஆகணும். ரொம்ப உடல்லாம் அலுப்பாத்தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம வந்து நோக்க நிறைவேறணும். அப்படின்னா ரொம்ப டயர்டா இருந்தா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப டயர்டோடு போய் அவசர அவசரம் செய்யறதை விட அதுக்கான ரொம்ப நேரம் தேவையில்லாம ஓய்வு எடுத்துக்க கூடாது. வந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும்.
இப்ப போகும் பொழுது நம்ம ஏதாவது யூரின் போறது மற்ற தேவைகள்லாம் இருந்தா அதெல்லாம் முடிச்சுட்டு போகும். ஏன்னா நீங்க போயிட்டு திரும்பி வரதா இருந்தாக்கா எப்படியும் குறைஞ்சது ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கூட ஆகும். அங்க போய்க்கு நம்ம கஷ்டப்படுறதை விட நம்ம லாட்ஜிலேயே நம்முடைய தேவைகளை எல்லாம் நல்ல விதமாக முடிச்சுக்கிட்டு ஒது செஞ்சுக்கிட்டு நம்ம புறப்பட்டு போக வேண்டியதுதான். இப்ப மஸ்ஜிதுல் ஹராம் அப்படிங்கிற பள்ளிவாசல் நம்ம போறோம். போகும்போது தல்பியா சொல்லிக்கிட்டே போறோம். பல வாசல்கள் இருக்குது. மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்கு காபா இருக்குது, அந்த பள்ளிவாசல் பல வாசல் இருக்குது. ஆனாலும் கூட இந்த ஹாஜிகள் முதலாக நுழைகிறது பாபு சலாம், சலாம் அப்படிங்கிற ஒரு வாசல் இருக்குதுங்க. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க பாபு சலாம் கேட்டா யாருக்கும் சொல்லுவாங்க. அந்த வழியாக முதல் நுழைவதுதான் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் ஹராம் வரும்பொழுது முதலாக பாபு சலாம் வழியாகத்தான் உள்ள போவாங்க. அதெல்லாம் அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். ஆனா இந்த ஆரம்பத்துல போறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்க. இப்ப போறாங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நாள் ஆக 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 அந்த இடம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிரும். ஏன்னா அந்த பாபுசலாம் வழியா நம்ம போறதா இருந்தா இந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில தொங்கோட்டம் ஓடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களை கிராஸ் பண்ணிக்கிட்டு தான் போகும். அப்ப நாள் ஆக ஆக கூட்டம் நிறைய ஆயிருவாங்க. நிறைய பேர் தவாப் செய்வாங்க, நிறைய பேர் சைஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம இந்த வாசல் திறந்து வச்சுக்கிறோங்க, மக்கள் போனா அப்ப அங்க ஜாம் ஆயிரும். மக்கள் அவ்வளவு பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் நிப்பாட்டு வச்சா உள்ள போகணும், குழப்பம் ஏற்படுங்கிறதுனால வாசல் மூடிடுவாங்க. ஹஜ்ஜுல் கால் நெருங்கும் பொழுது மூடிடுவாங்க. அப்ப வேற வழியா போய் வச்சுக்கொள்ள வேண்டியதான். முதலா போகக்கூடியவங்களும் அந்த வாய்ப்பு இருக்குது. பாபு சலாம் வழியாக போங்க. இப்போ அந்த பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் பொழுது வலது காலை எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் பொதுவாவே எல்லா பள்ளிக்குள்ள சட்டம் அதுதான். அந்த துவாவும் இருக்குது. ரப்பிக்ஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக, இறைவனே என்னை மன்னித்து விடுவாயாக, உன் ரஹ்மத்துடைய வாசலை திறந்து விடுவாயாக. அதே போல அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் நபிலாம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு உண்டு அப்படிங்கற சொல்லிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளுக்கு போறீங்க. உள்ளுக்கு போன உடனே நம்ம காபா தெரியாதுங்க. போய்கிட்டே இருக்கணும். போக 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 தான் காபா தெரியும். அது ஒரு போய்கிட்டே இருக்கிறீங்க. எந்த இடத்துல காபா உங்களுக்கு தெரியுதோ, முழுமையாக தெரியுதோ, காவாசி தெரியும், அரவாசி தெரியும், அங்க நின்றாதீங்க. எங்க முழுமையாக தெரிகிறதோ அங்கே அப்படியே நின்றுங்க. அப்படியே ஸ்டாப் ஆயிருந்தாங்க. நின்றுகிட்டு துவா ஓதனு. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துவா சொல்லி இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு துவா கேட்டால் இறைவன் உடனடியாக அங்கீகரிக்கிறான். அதாவது துவா பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிற இடங்கள் இருக்குதுல்லங்க, அதுல இது ஒண்ணு. காபாவை முழுமையாக பார்க்கும் போது அது ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல எதங்க கேட்கறது? எதை வேண்டுமானு கேட்கலாம். ஷார்ட்டா இந்த உலகம் மறு உலகத்துல எல்லா நன்மையையும் தாண்டும் கேட்கலாம். அதை விட இன்னொன்னு இருக்குது, அது பெரியவங்க சொல்லி தர்றாங்க. என்ன தெரியுமா? இந்த துவா கேட்டோம் சொன்னா எல்லாமே உள்ளுக்கு வந்துடுறது இல்ல. என்ன? இறைவனே என்னுடைய லைஃப்ல எதையெல்லாம் உன்னிடம் நான் கேட்பேனோ அதையெல்லாம் எனக்கு தந்துரு அப்படி கேட்டுட்டீங்களாக்கா எல்லா துவா அதுல உள்ளடங்கிடுச்சு. ஏன் அதுக்கு பிறகு நம்ம எங்கெங்க கேட்டாலும் சரி, நம்ம ஊருக்கு வந்து கேட்டாலும் சரி அல்லாஹ் தந்தே ஆவான். ஏன் அப்படி ஒரு துவால கேட்டணும். நான் என் லைஃப்ல எதை கேட்டாலும் தந்துருட்டோம்ல, முடிஞ்சு போச்சுல, எல்லாமே உள்ள அடங்கிடுச்சு. அப்ப அந்த துவா கேளுங்க. அப்ப காபா பார்த்த பிறகு இப்ப நம்ம தவாஃபா ஆரம்பிக்கணும். தவாஃப எங்க ஆரம்பிக்கிறது? மொத்தம் 4 மூளை இருக்குங்க காபா. அதுல ஒரு மூலையில ஹஜ்ருல் அஸ்வத் அப்படிங்கிற கல் இருக்குது. அந்த கல்லு இருக்கிற மூலையில இருந்தா நம்ம தொடங்கணும். இப்போ இதுதான். இப்ப இது செங்குத்துல இருக்குது. இது எப்படி தள்ளி வைக்க முடியுமா? இதை மட்டும் இது என்ன கொஞ்சம் இப்ப மஸ்ஜிதுல் ஹராம்ல நம்ம பிரவேசிச்சிருக்கிறோம். இப்ப இதுல இன்னொரு சட்டம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். பெண்கள் ஹஜ் செய்யும் பொழுது மாத விலக்குள்ள டயத்துல இருந்தா ஹஜ்ஜுடைய எல்லா காரியத்தையும் செய்யலாங்க, தவாஃபை தவிர. இந்த காபாவை சுற்றி வர்றோம்ல, அதை மட்டும்தான் அந்த மாத விலக்கு டயத்துல செய்யக்கூடாது. வேற எல்லா காரியங்களையும் செய்யலாம். இப்ப ஏஹராம் கட்டணும், இப்ப ஏஹராம் கட்டிட்டு போறோம்ல, அந்த நேரத்துல பெண்களுக்கு மாத விலக்கு வந்தாலும் அவங்க ஏஹராம் கட்டிட்டு போகலாம். ஆனா என்ன, குளிக்கலாம், ஒது செய்யலாம். இந்த நம்ம ஏஹராம்கான தொழுகிறோம்ல, அந்த தொழுக அவங்களுக்கு கிடையாது, ஏஹராம் கட்டிட வேண்டியதான். இப்ப அதே போல இப்ப அங்க போய் இறங்கியாச்சு, நம்ம எல்லாம் உம்ராவை நிறைவேற்றதுக்கான தவாப் செய்ய போறோம். மாத விலக்கு ஏற்பட்டு போச்சு பெண்களுக்கு, அவங்க பள்ளிக்கு வரக்கூடாது, அவங்க சுத்தமாற வரைக்கும் இருக்கணும். சுத்தமாக இருந்த பிறகுதான் தவாப் செய்யணும், உம்ரா நிறைவேறும்.
அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப போன உடனே நம்ம உம்ரா தவாஃப் செய்யற மாதிரி அவங்களும் சேர்ந்து செய்யலாம். இப்ப உள்ளுக்கு நம்ம மக்காவுக்கு போன பிறகு மஸ்ஜிதுல் போயிருக்கிறோம். உள்ளுக்கு போன உடனே பொதுவாவே மற்ற பள்ளிவாசலா இருந்தா 2 ரக்காத்து தொழுகிறது சுன்னத்து, காணிக்கை தொழுகை, தஹியத்துல் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. பள்ளியில நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிக்குள்ள வந்துட்டா உட்கார்றதுக்கு முன்னால 2 ரக்காத் தொழுங்கன்னாங்க. ஆனா அந்த மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குதுல, காபா இருக்கிற பள்ளிவாசல், அங்க காணிக்கை இருக்குது, தொழுகை இல்ல, தவாஃப் தான். ஆனா உள்ளுக்கு போன உடனே 2 ரக்காத் தொழு நினைக்க வேணாம். அங்க போய் காணிக்கை செலுத்துறதுங்கிறது தவாஃப், உட்கார்றதுக்கு முன்னால தவாஃப் செய்யணும். அதனால தவாஃபை நம்ம ஆரம்பிக்க போறோம் முதலாக. அப்புறம் அந்த தவாஃப் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஹஜருல் அஸ்வத் அப்படிங்கிற கல் எந்த மூலையில் இருக்குதோ அங்கிருந்து தான் நம்ம தொடங்குறோம். மொத்தம் இந்த 4 மூலை இருக்கு வச்சுக்கிறோங்க, 4 மூலை. இதுதான் இப்ப உங்களுடைய பார்வைக்கு இதுதான் ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மூலையில இருக்கு. இப்ப இங்க இருந்து தான் நம்ம தொடங்கணும், இந்த மூலையில இருந்து தான் நம்ம தொடங்கணும். ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு பேர் இருக்குது. இது ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ருக்குன இராக்கி அப்படிம்பாங்க. இதுக்கு நேர் திசையில தான் ஈராக் இருக்குது, அதனால ருக்குன இராக்கி. இதுக்கு ருக்குனே ஷாமின்னு சொல்லுவாங்க. ஷாம் நாடு, இன்னைக்கு சிரியான்னு சொல்றோம்ல, அந்த நாடு இதுக்கு நேரா இருக்குது. அரபியில ஷாம் சொல்லுவாங்க, ருக்குனே ஷாமி. இது ருக்குனில் யமானி அப்படிம்பாங்க. இப்படி 4 மூலைக்கு 4 பேர் இருக்குது. இதுல நம்ம சுத்தி வரும் பொழுது கூட இந்த ஹஜருல் அஸ்வதுக்கு இருக்கிற மூலையையும் இந்த ருக்குன் யமானி மூலையையும் நம்ம முத்தமிடுறது சுன்னத்து இருக்குது. ஹஜருல் அஸ்வத் கல்லா இருந்தா வாய் வச்சே முத்தமிடுவோம். அப்படி முடியலன்னு சொன்னாக்க கைய வச்சு அந்த கையை முத்தமிட்டு கொள்ளணும். அதுக்கு முடியலன்னு சொன்னா கையில ஏதாவது குச்சி இருந்தா அந்த குச்சி அதுல வச்சு அந்த குச்சியை முத்தமிட்டு கொள்ளணும். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க. அதே போல அதுக்கும் முடியாது, கிட்ட நெருங்க முடியாது வைங்க, அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு இருக்குதுல அந்த திசை, அதன் பக்கம் கையை இப்படி காமிச்சு அந்த கையை முத்தமிட்டு கொள்ளணும். அது இஸ்திலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹஜருல் அஸ்வத் அப்படிங்கிற கல்லுக்குள்ள சட்டம். ருக்குனுல் யமானிக்கு வாய் வைத்து முத்தமிட தேவையில்லை, அதுல கைய வச்சு கையை முத்தமிட்டு கொள்ளணும். ஒவ்வொரு தடவையும் நீங்க சுத்தி வரும்பொழுது 7 தடவை சுத்தினா தாங்க ஒரு தவாப். காபாவை தவாப் செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தவாப்னா என்ன? சுற்றி வருதல். 7 தடவை சுத்தினா தான் ஒரு தவாப். ஒரு தவாப் செய்தார் அப்படின்றாலே 7 தடவை சுற்றினான்னு அர்த்தம். இந்த 7 தடவை சுற்றி வரும்பொழுது இந்த 2 மட்டும்தான் நம்ம முத்தமிடுறோம். காரணம் என்ன? அந்த 2க்கு அந்த சட்டம் இல்ல. ஏன்னு கேட்டா மொத்தம் காபாவுடைய எல்லை இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறது எல்லை இல்ல, அதை விட கொஞ்சம் அதிகமும் இருக்குது. இப்ப இந்த எல்லை இருக்குதுல, இந்த காபாவுடைய சதுர வட்டம் முடிஞ்ச பிறகு இதுக்கு அடுத்து அரை வட்டத்துல ஒரு சவர் வரும். அரை வட்டத்துல ஒரு ரவுண்டா இப்ப ஒரு சவர் வரும். ஆள் ஒரு இந்த அளவுக்கு உயர சவர் இருக்கும். இதுக்கு ஹத்தீம்னு சொல்லுவாங்க, ஹிஜ்ரி இஸ்மாயில் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு மேராஜுக்கு போனது அந்த இடத்துல இருந்து தான். அதுவும் காபாவுல ஒரு பகுதி. ஆனா குறைஷிகள் அதையெல்லாம் சேர்த்து கட்டாம இதோட கட்டிவிட்டாங்க. இது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே இந்த காபாவோட எல்லை இப்ப இருக்கிறதல்ல, அந்த வரைவாசி இருக்குதுல ஹத்தீம், அது சேர்ந்தது தான். குறைஷிகள் காபா கட்டும்போது கையில காசு இல்லாதனால இதோட நிப்பாட்டி விட்டாங்க. இப்ப நான் மாத்தி அமைக்க தான் விரும்புறேன். குழப்பம் வரும். என்ன இஸ்லாத்துல இப்பதான் நம்ம சேர்ந்தோம், இப்பவே காபாவிலேயே கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, தவறா விளங்குவாங்க மக்கள். புதுசா இஸ்லாத்து வந்தவங்களே இருக்கிறாங்க, அதனால விட்டுட்டேன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் நமக்கு ஒரு ஹைராய் போச்சு. ஏன் அப்படி இருக்க போய் தான் இப்ப அந்த வரைவட்ட வடிவத்தில் இருக்குதுல அந்த ஹத்தீம் உண்டு, அது உள்ளுக்கு இப்ப நம்ம போறோம், உள்ளுக்கு நின்று தொழுகிறோம். காபாவுக்குள்ளேயே தொழுத நன்மை இப்ப நமக்கு கிடைக்குது பாருங்க. அது சேர்த்து வைங்க, இப்ப பூட்டப்பட்ட மாதிரிதான். இந்த பூட்டப்பட்ட இடத்துக்கு உள்ளுக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா அதுல ஒரு கயிறு வச்சுட்டான். காபாவுக்குள்ளே தொழுத நன்மை எல்லா ஹாஜிகளுக்கும் வச்சுட்டான். காரணம் அந்த ஹத்தீம்ங்கிற இடம் இருக்கிறதுனால. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா எட்டினது அந்த ஹத்தீம்ங்கிற எல்லையும் சேர்த்துதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை எல்லையா வகுத்தாங்கல்ல, அதுல அவங்க கைப்பட வைத்த 2 மூளை ஹஜ்ரஸ் மூளையும் அதே போல இந்த ருக்குன் யமானி மூளை, அந்த 2 மூளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைப்பட அமைத்தது. அதனாலதான் அந்த 2 இடத்தை நம்ம முத்தமிட்டு கொள்றோம். இந்த சைடுல இருக்கிற மூளை அந்த குறைஷிகள் வகுத்தது. ஏன்னா குறைஷிகள் அதை இடத்தை விட்டு விட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டின இடத்தை விட்டு சுருக்கிட்டாங்க. இப்ராஹிம் கைப்பட வகுத்து இந்த 2 இருக்கிறனாலதான் இந்த 2க்கு மட்டும் ஒரு தனி சிறப்புன்னு வச்சுக்கிறோங்க. இப்ப எங்க ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கு இந்த மூலையில. காபாவுடைய வாசல் எங்க இருக்கு? எல்லாம் உங்க பக்கம் தான். இப்ப காபாவுடைய வாசல் முன்னோக்கிற மாதிரி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல தான் காபாவுடைய வாசல் இருக்குது. அதே போல இந்த மக்காம் இப்ராஹிம் கல் இருக்குன்னு சொல்றோம்ல, அங்க கிளிக்குண்டு மாதிரி இருக்குல்ல, அது இந்த இடத்துல இருக்கு. ஆனா இதோட ஒட்டி இருக்காது, அது காபாவோட ஒட்டி இருக்காது, தள்ளி இருக்கும், இந்த சைடுல இருக்கும். இந்த இடத்துல ஹத்தீம் இருக்குது. சுத்தி வரும் பொழுது ஹத்தீமை சேர்த்து தாங்க சுத்தணும். ஒரு ஆள் சுத்தி வர்றாரு,
இப்படி போன உடனே ஹத்தீம் அந்த அரைவட்ட ஒரு சவர் இருக்குதுல, அது சேர்த்துதான் சுத்தணும். ஏன் அதுவும் காபா. ஒரு ஆள் அங்க போகாம இதை முடிச்சுட்டு இதுக்குள்ள இங்க வழி இருக்குது, இங்க முடிச்சுட்டு இங்க வந்துட்டான்னு வச்சுக்கிறோங்க, தவாபே செல்லாது. ஏன் பாதி காபாவை தான் சுத்தி இருக்கிற, முழு காபாவை சுத்தல. அதனால அது சுத்தும் போது அந்த ஹத்தீமையும் சேர்த்து தான் சொல்லணும். இடையில வழி இருக்குது, ஏன் உங்களை கஷ்டப்படன்னு சொல்லி இப்படி நுழைஞ்சு இப்படி வந்துடாதீங்க, அது சேர்த்து தான் சுத்தி ஆகணும். அப்பதான் இப்ப நீங்க காபாவுடைய வாசலை தான் இப்ப முன்னோக்கி இருக்கிறீங்க, அந்த மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல காபாவுடைய வாசல் இருக்குது. இந்த காபாவுடைய வாசலுக்கு இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு இடைப்பட்ட இடத்துக்கு தான் முல்தஸம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பற்றி பிடிக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். அது அழுது புடம்புகிற அந்த காபாவுடைய அந்த சுவரை பிடித்து கொண்டு அழுது கேட்கிற இடம், பிரார்த்தனை செய்கிற இடம் அந்த முல்தஸம். சரி, அதை பின்னால் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம தொடங்குறது ஹஜ்ருல் அஸ்வத் எந்த மூலையில் இருக்குதோ அங்கிருந்து தான். ஆனா நம்ம தொடங்கும் பொழுது அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நம்ம இருக்கிற திசையை பார்க்கணும். அப்படி நிற்கும் பொழுது நம்முடைய ரைட் சைடுல அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கிற மாதிரி நிக்கணும். ஃபர்ஸ்ட் போய் நிற்கும் பொழுது நேரம் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கிற மாதிரி போய் நிக்காம கொஞ்சம் தள்ளி வரணும். கொஞ்சம் இந்த சைடுல கொஞ்சம் தள்ளி நின்றாதான் நீங்க இங்க பார்க்கும் பொழுது ரைட் சைடுல உங்களுக்கு வரும் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு. அப்படி நம்ம நியத்தை வைக்கணும். இப்ப தவாஃபு பல தவாஃப் இருக்குது, அதனால எந்த தவாஃபை நம்ம செய்யறோங்கிற நியத்து வைக்கணும். இப்போ உம்ராவுடைய தவாஃப் இருக்குது, அதை தான் நம்ம செய்ய போறோம். ஹஜ்ஜுடைய தவாஃப் இருக்குது, நேர்ச்சை. ஒரு ஆள் எனக்கு இந்த காரம் ஆயிட்டா தவாஃப் செய்ய நேர்ச்சை பண்ணியிருந்தாரு, அந்த தவாஃப் இருக்குது. தவாஃபுல் குதும் இருக்கு, அது இப்ப நமக்கு தவாஃபு தமத்துடைய நிலையில போறவங்களுக்கு தவாஃபுல் குதும்ங்கிறது இல்ல, அதனால அந்த சப்ஜெக்டை விட்டுறேன். தவாஃபுல் வதாஅன் இருக்குது, அதாவது கடைசியில எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு நம்ம ஊர் திரும்பும் போது ஒரு தவாஃப் செய்வோம், தவாஃபுல் விதா, அதை நம்ம செய்யறது. அது அல்லாம எப்போவெல்லாம் நம்ம அந்த பள்ளிக்குள்ள நுழைகிறோமோ அப்போவெல்லாம் இந்த தஹியத்துன்னு சொன்ன காணிக்கை, அந்த தவாஃபு தஹியா, தஹியத்து காணிக்கக்கூடிய தவாஃப். ஃபர்ஸ்ட் நீங்க உள்ளுக்கு நுழைங்க, லாட்ஜில இருக்கிறீங்க, தொலைக்காவணி போறீங்க, பள்ளியாசலுக்குள்ள போனவொன்னு உட்காராம 7 தடவை சுத்தி ஒரு தவாஃப் செஞ்சிருங்க. இப்ப காணிக்கை செலுத்திட்டீங்க. மற்ற பள்ளிக்கு 2 ரக்காத் தொழுகிறோம்ல, அங்க தவாஃப். இது அப்ப அந்த நியத்தை கொண்டு வரணும். சாதா கட்டங்கள்ல எல்லாம் நஃபிலான, அவங்க உள்ளுக்கு இருந்துகிட்டே இருக்கிறீங்க, தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, எத்தனை தவாஃபும் செய்யுங்க, அது நஃபிலான தவாஃப். இப்படி பல தவாஃப் இருக்குது. எந்த தவாஃப் செய்ய போறீங்களோ அந்த நியத்தை கொண்டு வரணும். இப்ப நம்ம போறது எதுக்கு? உம்ராவுடைய தவாஃபை தான் செய்ய போறோம். உம்ராவுடைய இடம் தான் கட்டி இருக்கிறோம். அதனால நியத்து என்ன செய்யணும்? இறைவனே, நான் உம்ராவுடைய தவாஃபை நிறைவேற்ற போறேன், இந்த காரியத்தை எனக்கு லேசாக்கு, இதை நீ அங்கீகரிச்சுக்க. நான் ஏற்கனவே சொன்னால இப்படிதான் நியத்து வைக்கணும். அந்த மாதிரி நீங்க நியத்து வச்சிருக்கீங்க. நியத்தை வச்ச பிறகு இப்ப கொஞ்சம் தள்ளி வர்றீங்க, இங்க தள்ளி வந்துட்டா உங்களுக்கு நேரா ஹஜ்ருல் அஸ்வத் வந்துடும். இந்த கட்டத்துல நீங்க முத்தமிடலாம், முடிந்தால். இல்லண்டாக்க கை வச்சு முத்தமிட்டு கொள்ளுங்க. அதுவும் முடியலன்னா கையை காட்டி அந்த கையை முத்தமிட்டு கொள்ளுங்க. அது இப்ப ஹஜ்ருல் அஸ்வத் நேரா வந்துட்டீங்க. நியத்து வைக்கும் போது தள்ளி இருக்கானு, அப்புறம் நியத்து வச்ச பிறகு ஹஜ்ருல் அஸ்வத் நேரா வாங்க, முத்தமிடுங்க, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிருங்க. அது உங்களுக்கு அடையாளத்துக்கு உங்க கோடு மாதிரி போட்டிருப்பாங்க, கல்லு தான் பதிச்சிருப்பாங்க, ஒரு கருப்பு கலர் இருக்கும், அந்த கலர்ல பார்த்தா உங்க கலர்ல நேரா நிக்கலாம். அது அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தில தான் நீங்க தொடங்க போறீங்க. இப்படி தொடங்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிபிலா இருக்கு. தொழுவும் போது நம்ம கிபிலா என்ன, காபாவை பார்த்து நிக்கிறோம். அப்ப தாவு செய்யக்கூடியவங்களுக்கு எது தெரியுமா கிபிலா? அந்த மத்தாஃப்னு சொன்னா நம்ம சுத்தி வர்றோம்ல இடம் காலியா இருக்குல்லங்க, காபாவை சுற்றிலும் காலியா இருக்குதுல இடம், அதுக்குதான் மத்தாஃப்னு பேரு. சுத்தி வரக்கூடிய கிபிலா அந்த மத்தாஃப் தான். நீங்க அப்படியே சுத்திட்டா வர வேண்டியது, உங்களுக்கு முன்னால் உள்ளதுதான் உங்களுக்கு கிபிலாவா இருக்கும். நீங்க அந்த இடையில நம்ம கிபிலாவை காபாவை எல்லாம் பார்க்க திரும்பிடக்கூடாது. திரும்பிட்டீங்களாக கூடாம போய் அப்ப கிபிலாவை முன்னோக்கம் கூடாது, பின்னோக்கம் கூடாது. ஒரு ஆள் சுத்திக்கிட்டே வரும்பொழுது இப்படி திரும்பி காபா பாக்குறாரு, அதுவும் கூடாது. அல்லது சுத்திக்கிட்டே வரும்போது அந்த சைட்ல பாக்குறாரு, யாரு நம்ம தம்பி வர்றாங்களா, அண்ணன் வர்றாங்களா, அதே போல உங்க கூட சில பேர் பெண்களை கூட்டிட்டு போவாங்க, வர்றாங்களா அப்படிங்கலாம் திரும்பி எல்லாம் பார்க்க கூடாது. எந்த திசை நீங்க சுத்திட்டு வரீங்க அதுதான் உங்களுக்கு. தலையை மட்டும் இப்படி திருப்பிட்டா தப்பு கிடையாது, நெஞ்சு இப்படியே தான் இருக்கணும், அப்படியே தான் வரணும், அது ரொம்ப முக்கியம். இப்படி சுத்திக்கிட்டே வரும் பொழுது ஒவ்வொரு 7 தடவை சுத்த போறோம். ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு துவா இருக்குது, அந்த துவாவை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. அந்த துவா ஓதன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எந்த திக்ரு செய்தா செய்யுங்க. அல்ல குர்ஆன் வசனங்கள் எது தெரியுமோ, அலும் சூரா தெரியுமா, குல் தெரியுமோ, அதை ஓதிக்கிறங்க, ஸலவாத்தை ஓதிக்கிறங்க. இப்போ இன்னொரு விஷயத்த நம்ம மெயினா புரிஞ்சுக்கிறணும். இந்த நம்ம தல்பியா சொல்லிக்கிட்டே வந்தோம் பாருங்க, ஏறாம் கட்டி நியத்து வச்ச உடனே தல்பியா ஆரம்பிச்சோம்ல, இந்த தல்பியா எங்க தெரியுமா ஸ்டாப் ஆகுது? நீங்க தவாஃபை எப்ப தொடங்குறீங்களோ அங்க ஸ்டாப் ஆயிருது, முடிஞ்சு போச்சு.
தல்பியாவுடைய நேரம் முடிஞ்சு போச்சுங்க. இனிமே நீங்க தாவு செய்யும் பொழுதெல்லாம் வேற வேற துவாக்களை தான் ஓதணுமே தவிர தல்பியா சொல்றது சொன்னது கிடையாது. தல்பியாவுடைய நேரம் முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம தல்பியா சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த தவாஃப நியத்து வைக்கிறது ஆரம்பிப்போம்ல, தல்பியா முடிஞ்சு போச்சு, நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்படி வந்துகிட்டே இருக்கிறோம். வரும்பொழுது அந்த ஹத்தீம்ங்கிற இடம் இருக்குதுல்ல, அதையும் தாண்டி தான் வந்துகிட்டே இருக்கணும். இப்படி எதை வேண்டுமானாலும் ஓதுங்க. ஆனா இந்த ருக்குனை யமானிக்கு இங்க வந்தோடனே இதான் ருக்குனை இராக்கின்னு சொல்லிருக்கோம், ருக்குனை ஷாமின்னு சொல்லி இது ருக்குனை யமானி. இந்த ருக்குனை யமானிக்கும் இந்த ஹஜ்ஜுல் வஸத் இருக்குதுல்ல, இந்த இடைவெளிக்கு மத்தியில மட்டும் ஒரு குறிப்பிட்ட துவாவை ஓதுங்க. அது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்துடைய நல்வாழ்க்கையும் மறு உலகத்து நல்வாழ்க்கையும் எனக்கு தருவாயாக, நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அதை ஓதுங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த இடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களுக்காக 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு ஏற்பாடு வச்சிட்டான். இப்படி ஒரு சிறப்பு அங்க இருக்குது. அந்த மலக்குமார்களுடைய துவாவும் அங்க கிடைக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல அந்த துவா, மத்தவங்க எந்த துவாவும் ஓதுங்க. ஒவ்வொரு சுத்தம் ஒரு துவா இருக்குது, அதை ஓதுங்க, இல்ல வேற எதுவும் ஓதுங்க. இங்க மட்டும் ரப்பனா ஆத்தினா ஓதிக்கிறங்க. இங்க வந்தோன்னா கையை தொட்டு முத்தமிட்டுக்கிறங்க, ரப்பனா ஆத்தினா ஓதிக்கிட்டே போங்க. ரப்பனா ஆத்தினா முடிஞ்சிருச்சு, அங்க போறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு, திருப்பி திருப்பி அதே ஓதுங்க. ரப்பனா ஆத்தினா முடிஞ்சு போச்சுன்னு சும்மா இருக்க வேணாம். அந்த ஹஜ்ஜுல் வஸத் மூளைக்கு போற வரைக்கும் அந்த ரப்பனா ஆத்தினா ஓதிக்கிட்டே இருங்க. அப்ப அங்க போனவன ஒரு சுத்து அங்க வரும்போது அங்க வந்துட்டோமா, அங்க வந்தோம் மறுபடியும் அந்த முத்தமிடுதல்ங்கிற சுண்ணத்தை அப்போது இருக்குது. முத்தமிடுங்க, இல்லைன்னா கையை வச்சு கை முத்தமிடுங்க, இல்லைன்னா கையை காமிச்சு முத்தமிடுங்க. இப்ப அந்த கோடு நேரா இருக்குத அங்க நீங்க இப்ப அங்க மட்டும்தான் கிபிலாவை முன்னோக்கணும். சுத்தி வரும்பொழுது கிபிலாவை பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா கிபிலாவை அந்த காபாவை பார்ப்பதுங்கிறது அந்த ஹஜ்ஜுல் வஸத் கல்லு வந்தோடனே, அந்த நேர் கோடு போட்டிருக்குல்ல, அந்த கல்லு கிட்ட வந்தோடனே காபா பாருங்க, கைய காமிங்க, அப்புறம் முத்தமிடுங்க. இப்படி வந்துகிட்டே இருக்கு. இப்படி 7 சுற்று நீங்க செய்யணும். அதே போல அந்த நம்ம முதலாக நம்ம தொடங்குறோம்ல தவாஃப், அந்த நேரத்துல நியத் வச்ச பிறகு நேரா அந்த தொழுகைக்கு கையை உயர்த்துற மாதிரி கையை உயர்த்தணும். ஸ்டார்டிங்ல இப்படி கையணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு தடவையும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த இடம் வந்தோடனே கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், தோல் பூஜை வரைக்கும் நம்ம தொழுகையில் இப்படி கையை கட்டுறதுக்கு இப்படி உயர்த்துற மாதிரி உயர்த்துங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிறங்க. ஒவ்வொரு தடவை அந்த மாதிரி சொல்லுங்க. ஒரு தடவை சுத்தி அங்க வந்துட்டா ஒரு தடவை ஆயிருச்சு, மறுபடியும் நீங்க வருவீங்க, அங்க ஹஜ்ஜுல் வஸத் வந்தா 2வது தடவை ஆயிருது, அப்பொழுதும் முத்தமிடுங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் செய்யுங்க. அப்ப 7வது தடவை நீங்க அங்க முடிப்பீங்க. 7வது தடவை முடிக்கும் பொழுது எத்தனாவது தடவை முத்தமிடுவீங்க? 8 தடவை வந்துடும். ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒண்ணு ஒவ்வொரு தடவையும் செஞ்சிருக்கிறோம், 7வது தடவையும் முத்தமிடணும், 8 தடவை ஆயிரும். இப்ப நம்ம தவாஃப நம்ம முடிச்சிட்டோம். இந்த தவாஃப் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சில சட்டங்கள், இப்ப அவுரத்து மறைஞ்சிருக்கணும். இது தொழுக மாதிரி தான். நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, தவாஃப்ங்கிறது தொழுக மாதிரி தாங்க. ஆனா தொழுகையில பேச்சு கூடாது, தவாஃப்ல பேச்சுனா தப்பு இல்லை அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நல்லதை பேசுங்க, ஏன்னா இது தொழுக மாதிரி தான். ஏன் முக்கியமான விஷயங்களா இருந்தா மட்டும் பேசிக்கொள்ளலாம், தேவையில்லாத பேச்ச பேச தேவையில்லை, ஏன் அதுவும் தொழுக மாதிரி தான். அதனால தொழுகையில எப்படி அவுரத்திற்கு ஆண்களா இருந்தா தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில மறைச்சு ஆகணும். அவ தவாஃப் செய்யும் பொழுது அப்படித்தான், ஏறாம கட்டிட்டு இருக்கோம், தொப்புள் தெரிய மாதிரி இருந்தாங்க அந்த தவாஃப் கூடாம போயிருங்க. அதனால தொப்புள் மறைஞ்சே இருக்கணும், அதே முழங்கால் மறைச்சே இருக்கணும். பெண்களா இருந்தா அப்படித்தான். பெண்களுக்கு என்ன, முகம் 2 மணிக்கட்டு மட்டும் தெரியலாம், மற்றதெல்லாம் மறைச்சு ஆகணும். குறிப்பா ஷாஃபி மதபை சார்ந்த பெண்களா இருந்தால் சாக்ஸ் அணிந்தே ஆக வேண்டும், காலு பகுதி மறைச்சு ஆகணும். காலு தெரிஞ்சுக்கிட்டு தவாஃப் செஞ்சா ஷாஃபி மதபை சார்ந்த பெண்களுக்கு தவாஃபே கூடாது, எப்படி தொழுக கூடாதோ அது கூடாது. அதனால சாக்ஸ கட்டாயம் அணிஞ்சிடணும் பெண்கள். இன்னொரு விஷயம், ஒது முறிஞ்சிருச்சு வச்சுக்கிறோம், தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒது முறிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யறது? எந்த இடத்துல ஒது முறிஞ்சிச்சோ அந்த இடத்துல நம்ம அடையாளம் வச்சுக்கணும், உடனே போய் ஒது செய்யணும். ஒது செய்யணும் எங்க விட்டோமோ அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் ஆரம்பத்தில இருந்தா வரணுங்கிறது இல்ல, ஆனா ஆரம்பத்துல வந்தா நல்லது, ஏன்னா ஒது முறிஞ்சிட்டனால. ஆனா அவசியம் கிடையாது, மறுபடியும் ஒது போச்சு செஞ்சாச்சு மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்தா வர்றேன், ரொம்ப நல்லது விசேஷம். அப்படி இல்ல மறுபடியும் ரொம்ப நேரம் சுத்தணும் சிரமம்னு சொன்னா நீங்க எங்க விட்டீங்களோ அப்ப அங்க ஆரம்பிச்சுக்கிறங்க, பிரச்சனை இல்லை. அதே போல சுத்திக்கிட்டே வர்றீங்க, ஒதுவெல்லாம் இருக்குது, டயர்ட் ஆகுது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறங்க, 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கிறங்க, அப்புறம் ஆரம்பிங்க. கண்டினியூவா 7 சுத்தி ஆனுங்கிறது இல்ல, தேவைப்பட்ட ஓய்வு எடுத்துக்கலாம். சரி, இப்ப நம்ம தாவு செஞ்சுக்கிட்டே வர்றீங்க, தொழுகைக்கு காமு சொல்லிட்டான்னு வச்சுக்கிறோங்க,
காம சொன்னா அப்ப நம்ம சுத்திக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. காம சொல்லிட்டாலும் ஸ்டாப் பண்ணிடணும். தவாஃப தொழுகையில சேர்ந்துக்கணும். தொழு முடிஞ்ச பிறகு எந்த இடத்துல நீங்க விட்டுட்டு தொழுகையில சேர்ந்தீங்களோ தொழு முடிஞ்ச பிறகு அதே இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். இங்கெல்லாம் இந்த சாதாரண ஓய்வு எடுக்கும் பொழுது, அதே போல காமத்தை சொல்லிட்டா தொழுகை கிடக்கும் பொழுது எங்க விட்டீங்களோ அங்க ஆரம்பிங்க. இந்த ஒலுவுக்கு மட்டும் நீங்க விரும்பினா அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஆனா நல்லது எது கேட்டா ஆரம்பத்திலிருந்து வந்துடணும். இது ரொம்ப நல்லது. அப்போ அந்த ஒது முறியாம பாத்துக்கிறணும். ஒது முறியற சட்டம் நமக்கு தெரியும். இந்த ஷாஃபி மதபை சார்ந்த ஒரு சட்டம் இருக்குதுங்க. அந்நிய பெண்களுடைய உடல் மேல பட்டுட்டா, திரை இல்லாம ஆடைக்கு மேல பட்டுட்டா பிரச்சனை இல்ல. ஆடை இல்லாம உடலோடு உடல் பட்டுட்டா ஒது முறிந்து போய்விடும் ஷாஃபி மதபை சார்ந்தவர்களுக்கு. சில பேர் இங்க என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல எல்லாம் ஹனபியா மாறிக்கிறங்க தாவ செய்யும் பொழுது அப்படிங்கிறாங்க. இது தப்பு. அந்த ஹனபியா மாறிக்குங்கன்னு சொன்னா சும்மா நியத்து வச்சுட்டா போதுமா? அப்ப அடுத்த நேரம் தொழுகை ஹனபியா தொழுவணுமே இவருக்கு அந்த சட்டம் தெரியுமா அவருக்கு? அப்ப தொழுக கூடாம போயிருமே. சும்மா ஹனபியா மாறிக்கிட்டான்னு மட்டும் சொல்லிக்கிட்டா, ஹனபின்னு சொல்லிக்கிட்டா ஹனபி மதபுடைய தொழுகையின் சட்டம்லாம் அவருக்கு தெரியணும். அது தெரியுமா? ஹனபி மதபுல எது ஃபர்து எது வாஜிபுங்கிறது தெரியணுமே. சும்மா மார்க்கிட்ட மட்டும் சொல்லிட்டா பத்தாது. இவங்க சுத்துறது மட்டும் நான் ஹனபியா மாறிக்கிட்டேன், தொழுகை நான் ஷாபியா தான் செய்ய வேண்டாம். அப்ப ஒரு மதபுடைய அமைப்பே இல்லாம ஷாபியா தாங்க இருக்கணும். பேணிக்கா இருக்கலாங்க. இவனு பெரிய காரியம் கிடையாது. இல்ல பற்றுமே படாம தான் பாத்துக்கணும். இந்த சட்டம் தெரிஞ்சாதான் பெண்கள் அங்க போனாக்கா 5 அடி தள்ளியே நிப்பாரு. பேணிக்கைக்கு ஆகும். அதான் நல்லது. இல்லாட்டி அசால்ட்டா போவாரு, அலட்சியமா போவாரு. இப்ப ஷாஃபி மதத்தை சார்ந்தவர்கள் என்ன தமிழ்நாட்டுல மட்டுமா போறாங்க? கேரளாவில இருந்து போறாங்கல்ல. கேரளா ஃபுல்லா ஷாஃபி தானே. அவங்க ஹனபியா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலோன்ல இருந்து போறாங்களே, மலேசியாவில இருந்து போறாங்களே, மிஸ்ர்ல இருந்து வர்றாங்களே, எத்தனை ஷாஃபிகள் வர்றாங்களே, இந்தோனேஷியால எத்தனை ஷாஃபிகள் வர்றாங்க. அவங்கள ஹனபியா மாறிக்கிட்ட வர்றாங்க. இப்ப அல்லாஹ் நம்மளும் ஹஜ்ஜுக்கு போனோம். நாம ஷாஃபி மதபு தான். ஒரு கட்டத்திலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு முறியலையே நமக்கெல்லாம். நமக்கு ஒரு பேணிக்கைக்கு அது வாய்ப்பாயிரும். பெண்கள் அங்க வந்தா தள்ளி நிற்போம். நல்லது. திரை இல்லாமல் பட்டாதான் ஒது முறியும். அப்ப பெண்கள் திரை இல்லாம இருக்குங்கிறது கை மட்டும்தான் இருக்கும். அதனால அதிகமா அவங்களுக்கு அந்த ஒது முறியிற சான்ஸ் எல்லாம் வராது, நேராது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்தந்த மதபுல இருங்க. அந்த மதபுல இருந்தாதான் எல்லா சட்டத்தையும் சரியா செய்ய முடியும். இதுவும் சும்மா நீத்து வச்சுக்கிட்டா சரி. ஒது முறையா பார்த்துக் கொள்ளணும். முறிஞ்சிட்டா இது போல சட்டங்களை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம 7 தடவை சுத்தினாக்க ஒரு தவாஃப் முடிச்சிட்டோமாங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? தவாஃப் முடிச்ச பிறகு முல்தஸம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து துவா செய்யணும். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னேன். முல்தஸம்ங்கிற இடம்டா இங்க ஹஜ்ருல் அஸ்வத் மூலை இருக்குதா, இங்க காபாவுடைய வாசல் இருக்குதா, காபாவுடைய வாசலுக்கு இந்த ஹஜ்ருல் அஸ்வத் மூலைக்கு இடைப்பட்ட இடம் தான். இதுதான் முல்தஸம். இங்க வந்து நிக்கணும். முடிஞ்சா கூட்டம் இல்லாம இருந்தா சவத்தோட சவர சேர்த்துக்கிறங்க, பிடிச்சுக்கிறங்க. சவத்தை பிடிச்சுக்கிற அல்லா கேளுங்க. கூட்டமா இருந்தா தள்ளி நின்றுக்கிறங்க. நெரிச்சு பிடிச்சுக்கலாம் போக வேணாம். ஏன்னா யாருக்கு எந்த இடையூறும் கொடுக்க கூடாது. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த தீய செயலும் செய்யக்கூடாது, எந்த தீய பேச்சும் பேசக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின் நுதிகுஹு மின் அஸாபின் அலீம் அப்படினு அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சொல்றான், அந்த இடத்துல வந்து யாரா அநியாயம் செஞ்சா தப்பு பண்ணா கடுமையான வேதனை கொடுப்பேன். அதான் பெரியவங்க சொல்றாங்க, மத்த பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா லேட்டா கூட தண்டனை கொடுப்பான். ஆனா இறைவனை இல்லத்துல வச்சு தப்பு வரும்பொழுது உடனடியாக தண்டனை கொடுத்துருவான். ஆனா எண்ணத்தை தூய்மையா வச்சுக்கணும், எந்த கெட்ட எண்ணம் வரக்கூடாது. பார்வையை தூய்மையா வச்சுக்கணும், எந்த தீய எண்ணம் வரக்கூடாது. பார்வை மூலமாக அடுத்த ஆளுக்கு இடைஞ்சு கொடுக்க கூடாது. மனசை ரொம்ப தூய்மையா வச்சுக்கணும். தவறான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அங்க வந்துடாம பாத்துக்கிறங்க. எந்த இடைஞ்சலும் செய்யாம பாத்துக்கிறங்க. ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா அல்லாஹ் உடனுக்குடன் தண்டனை கொடுப்பான் அந்த இடத்துல மட்டும் தப்பு பண்ணா. எந்த கெட்டனும் வரக்கூடாது. அது ரொம்ப உஷாரா இருந்துக்கிறோம். அதே போல இந்த முல்தஸம்ங்கிற இடத்துல நம்ம வந்து துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இடைஞ்ச கொடுக்க வேணாம். இப்ப அந்த தவாஃப்ல வந்து இன்னொரு தவாஃப், பல வகையான தவாஃப் இருக்குன்னு சொன்னேன். இதுல ஒரு சில தவாஃப், அதுல ரமல் இல்திபாங்கிற 2 காரியம் இருக்குது. அது என்ன தவாஃப்னு கேட்டா, எந்த தவாஃபை முடிச்சிட்டு சை செய்வாங்களோ, இப்ப உம்ராவுடைய தவாஃபை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம், இதுக்கு பின்னால் நம்ம சை செய்ய போறோம் சஃபா மர்வாக்கு மத்தியில. அப்ப இந்த தவாஃப்லையும் செய்யணும், ரமலையும் செய்யணும், இல்திபாவும் செய்யணும். அதே போல ஹஜ்ஜுக்காக வேண்டி நம்ம தவாஃப் செய்வோம் பாருங்க. அது அந்த தவாஃப் முடிச்சிட்டு சாய் செய்வோம் சஃபா மரகம் தொங்கோட்டோட. அங்க அவன ஹஜ்ஜு டயத்துல நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திருவோம், அதனால பிரச்சனை கிடையாது. எப்பவெல்லாம் நம்ம வந்து உம்ராக்கா வேண்டி நம்ம தவாஃப் செய்யறோமோ அப்போலாம் ரமலும் உண்டு, இல்திபாவும் உண்டு. ரமல் அப்படிங்கிறது முதல் 3 சுற்றிலே, இல்திபா அப்படிங்கிறது 7 சுற்றுகளிலே. ரமல்டா என்ன, இல்திபானா என்ன, அதை புரிஞ்சுக்கணும்.
ரமல் அப்படின்னு சொன்னா நம்முடைய கால் அடிய கிட்ட கிட்ட எடுத்து வச்சு வேகமாக ஓட வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும். அடிய கிட்ட கிட்ட வைக்கணும், தோல் புஜத்தை அசைச்சுக்கிட்டு ஓடும். இது ஏன் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செஞ்சிட்டு இருக்காங்க சஹாபா பெருமக்களோட. அந்த குறைஷிகள் அங்க வந்து நின்றுகிட்டு கிண்டல் பண்ணாங்க. பாருங்க மதீனா போனாங்கல்ல, காய்ச்சல் ஏற்பட்டுச்சுல, அங்க பாருங்க ரொம்ப பலம் கொண்டு வந்து நிக்கிறாங்க, பாருங்க ரொம்ப காய்ச்சல் அடிபட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச உடனே, நாங்க ஒன்னும் பலம் கொண்டவர்கள் வீரமிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி ரமல் செய்ய சொன்னாங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு ராணுவ அணிவகுப்பு நடக்குதுல, அந்த மாதிரி அணிவகுப்பு. காலை கிட்ட கிட்ட வைங்க, விரைந்து போங்க, தோள்களை அசைங்க. இதுதான் ரமல் அப்படிங்கிறது. இது முதல் 3 சுற்றுகளில் தான். பிந்தின 4 சுற்று சாதாரணமா தான் போகும். சரி, இப்ப முதல் ஒரு சுற்றுல மறந்துட்டாரு வச்சுக்கிறோங்க, ஒரு சுற்று சுத்தியாச்சு, அட ரமல் செய்யணுமே, நம்ம மறந்துட்டோமே, அப்பதான் யாவரும் சொன்னா மீதி எத்தனை தான் இருக்கு? 2 தான் செய்யணும். அப்ப அங்கில இருந்து 3 செஞ்சு விடக்கூடாது. ஏன் முதல் 3ல ரமல் சுன்னத்துங்கிற மாதிரி அடுத்த 4ல ரமல் இல்லாம சாதமா நடந்து போறதுதான் சுன்னத்து. இங்க நீங்க விட்டங்கிறதுனால அங்க போய் செஞ்சுக்கிற கூடாது. 1 மறந்துட்டீங்களா, மீது 2 மட்டும் செய்யுங்க. 2 மறந்துட்டீங்க, அப்பதான் ஞாபகம் வருதா, 1 மட்டும் செய்யுங்க. அடுத்த நாள சும்மா தான் நீ ஓடணும். இங்க மறந்துனால அங்க போய் செஞ்சு போடாதீங்க. இது ரமல் குசம். இழுத்துபா அப்படின்னு சொன்னா, துணி மேல போறோம்ல துணி, அதுல வலது பூஜ்யம் தெரியற மாதிரி அது அக்களுக்கு கீழே கொண்டு வரணும். அக்குளுக்கு கீழே கொண்டு வந்து அந்த 2 மூளை இருக்க துணியோட 2 பகுதி மூளை இடது பக்கத்துக்கு மேல கிடக்கணும். 2 மூளையும் இங்க கிடைக்கும். 2 துணியுடைய 2 நுனியும் இடது தோல்பூஜை மேல இருக்கும், வலது தோல்பூஜை வந்து திறந்தே இருக்கும். இப்படி இப்ப 2 நுனியும் இடது பக்கம் மறைச்சாச்சு, வலது பொறுத்த திறந்தே இருக்கும். இதுதான் இழுத்துபாங்கிறது. இது 7 சுற்றுலையும் இப்படிதான் இருக்கணும். இந்த குதிச்சு ஓடுறதுங்கிறதா முதல் 3 சுற்று, மீதி 4 சுற்று சாதம் நடந்து போங்க. இழுத்துபாங்கிற இந்த அமைப்பு இருக்குதுல்ல, இது வந்து 7 சுற்றுகளிலும் இப்படியே இருக்க வேண்டும். எல்லா தவாஃபுலையும் கிடையாது. இந்த தவாஃப முடிச்சுட்டு நம்ம சாய் செய்வோம்ல, அப்ப இந்த உம்ராவுக்கு போனோம்னு நம்ம செஞ்சோம்ல, அதுல நீங்க இப்படிதான் செய்யணும். இந்த சட்டத்தை செஞ்சுக்கிறோங்க. இதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான் வரும், பெண்களுக்கு கிடையாது. இந்த ரமல் 3 தடவை நம்ம கொஞ்சம் குதித்து ஓடுறோம்ல, அதுவும் கூட ஆண்களுக்கு தான், பெண்கள் கிடையாது. பெண்கள் 7 சுற்றையும் சாதாரணமா நடந்தே தான் போகணும். இந்த குதித்து ஓடுவது ரமல்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் முதல் 3 சட்ட, பெண்களுக்கு கிடையாது. இப்ப முல்தசம்ல துவா கேட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுவணும். அது தவாஃபுடைய தொழுகைன்னு அதுக்கு பேரு. அது எங்க வேண்டுமானாலும் தொழுவலாம். ஆனா அல்லாஹு தஆலா மக்காம் இப்ராஹிம் கல் இருக்கிற இடத்துல தொழு சொல்லி இருக்கிறான். வத்தஹது மின் மக்காமி இப்ராஹிம் முஸல்லா, மக்காம் இப்ராஹிம் கல் இருக்கிறதுல அங்க வந்து தொழுவுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அந்த கல்லுக்கு கொடுக்கிற மரியாதை. இந்த தொழுகை வந்து ஹனபி மதஹ்புல வாஜிபு, ஷாஃபி மதஹ்புல சுன்னத்து. அப்ப நியத்து வைக்கும் பொழுது தவாஃபுடைய வாஜிபான தொழுகை 2 ரக்காத் தொழுறேன்னு ஹனபி மதஹ்பை சார்ந்தவங்க நியத்து வைக்கணும். தவாஃபுடைய சுன்னத்தான தொழுகை 2 ரக்காத் தொழுறேன் அப்படின்னு சொல்லி ஷாஃபி மதஹ்பை சார்ந்தவங்க நியத்து வைக்கணும். இந்த தொழுகையிலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் ரக்காத்துல குல்யாயுல் காஃபிரும் ஓதுங்க, 2வது ரக்காத்துல வந்து குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுங்க. இது தெரியாவிட்டா எந்த சூரா நீங்க ஓதிக்கொள்ளுங்க. நம்ம தொழுதாச்சு. அப்ப தொழுத பிறகு மறுபடியும் அந்த முல்தசம் ஹஜ்ஜருல் ஜம்சம் தண்ணீர் இருக்குதுல, அங்க போகணும். ஜம்சம் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போகணும். இப்பதான் அந்த கிணறுலாம் இப்ப மூடி இருக்கிறாங்க, அதனால பாக்ஸா வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க தண்ணி குடிக்கலாம். அதுல அது சொன்ன மாதிரி கூலிங் வாட்டர் உள்ள பெட்டிகள் தான் நிறைய இருக்கும். வித்தவுட் கூலிங்கிறது இடையில ஒரு வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை விரும்புறது கம்மியான பேர் தானே, பெரும்பாலும் கூலிங் தான் விரும்புவாங்க. அவ வித்தவுட் கூலிங்கிறது கயிறு முபர்றதுன்னு எழுதியிருக்கும், அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அது இடையில வச்சிருப்பாங்க. அப்ப வயிறு நிறைய குடிங்க தண்ணீர். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நமக்கும் முனாஃபிக்குகளுக்குள்ள வித்தியாசமே வயிறு புடைக்க தண்ணீர் குடிக்கிறதா அப்படின்னாங்க. முனாஃபிக் தான் கம்மியா குடிப்பாங்க, நீங்க நிறைய குடிங்க. முனாஃபிக்களை விட்டு நீங்க வித்தியாசப்படுத்தி காட்டுங்கிற நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய குடிக்கணும், ஏன்னா மருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த ஜம்சம் தண்ணி இருக்குத உணவாகவும் பயன்படுகிறது, மருந்தாகவும் பயன்படுகிறது அப்படின்னாங்க. வெறும் அந்த உணவு அந்த தண்ணீரை குடிச்சுக்கிட்டே உயிர் வாழ முடியும்.
உணவுடைய சக்தி எல்லாம் அதுல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. நிறைய குடிங்க. குடிக்கும் பொழுது காபாவை முன்னோக்கி குடிங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எந்த மக்சதுல நீங்க குடிக்கிறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறுனாங்க. யாருக்கு என்னென்ன நோக்கம் இருக்கு அந்த நியத்தை அங்க கொண்டு வாங்க. அந்த நியத்துல இப்போ உங்களுக்கு நிறைய ரிஸ்க் வேணுமா அந்த நியத்தை கொண்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் வேணும், நோயெல்லாம் போகணுமா அந்த நியத்தை கொண்டு வாங்க. என்ன நியத்து கொண்டு வாங்க, நமக்கு என்னென்ன நோயெல்லாம் இருக்கும் அந்த நோயை கொண்டு வந்து இதெல்லாம் போங்கிறதுக்கு குடிக்கிறேன் அப்ப நியத்து வச்சு குடிங்க. ஒரு சில பெரியார்கள் எப்படி தெரியுமா குடிப்பாங்க, நான் இந்த தண்ணீரை குடிக்கிறேன், மறுமையில ஏற்படுகின்ற அந்த தாகத்தை தணிப்பதற்காக இப்பொழுது நீதை அருந்துகிறேன் அப்படி நியத்து வச்சு குடிச்சவங்க இருக்கிறாங்க. அப்ப என்ன ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, என்ன நோக்கத்தை குடிக்கிறீங்க அது நிறைவேறும், நம் மறுமையில தாகமே ஏற்படாது. இப்படி ஒவ்வொரு தடவை குடிக்கும்போது தண்ணீரை குடிச்சிட வேண்டியது, நிறைய குடிச்சிருங்க. குடிச்ச பிறகு மறுபடியும் முல்தஸம்ங்கிற இடத்துக்கு வாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம், தவாஃப் முடிச்சிருக்கிறோம், தவாஃபுடைய 2 ரக்காத் தொழுதிருக்கிறோம், ஜம்சம் நீரை குடிச்சிட்டோம். இப்ப முல்தஸம்ங்கிற இடத்துக்கு மீண்டும் வாங்க, மறுபடியும் துவா செய்யுங்க. துவா செஞ்சுட்டு இப்ப ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிற இடத்துக்கு வாங்க, முத்தமிடுங்க. இப்ப எத்தனை தடவை ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடுறது? 9 ஆச்சு. 8 தடவை ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம், இது 9ஆவது தடவை. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், முடிந்தா முத்தமிடுங்க, இல்லாட்டி கையை முத்தமிடுங்க, இல்லாட்டி கையை காமிச்சு முத்தமிடுங்க. முடிச்சு விட்டு நீங்க பாருங்க சை செய்யறதுக்காக போறோம் சஃபாவுக்கு. இது முத்தமிட்டு தான் நம்ம போகணும். போகும் பொழுது பாபு சஃபா பக்கத்துல தான் வாசல், ரொம்ப பக்கங்க. நம்ம பள்ளி அந்த காபாவுக்கும் சஃபாங்கிற மலைக்கும் ரொம்ப தொழில் நினைச்சிடாதீங்க, பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு அந்த சஃபா மருவா மலை குன்றுகள் பள்ளிவாசலுக்குள்ளேயே வச்சுட்டாங்க, பள்ளிவாசலுக்குள்ளேயே தான் இருக்குது 2 மலைகளும். பாபு சஃபா சஃபா வாசல்ல இருக்குது, அந்த வழியா போங்க. போகும் பொழுது அதுக்கு ஒரு துவா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவா இருக்குது. அப்தவு பிமா பதா அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிச்சானோ அதை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இன்ன சஃபா வல் மர்வத்து மின் ஷாயிரில்லாஹ், சஃபா மர்வாங்கிற மலை கொண்டு அல்லாஹ்வோட அடையாள சின்னங்கள். இந்த வசனத்தை ஓதிக்கிட்டு போகணும். போகும் பொழுது என்னன்னு கேட்டா, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் சஃபாக்கும் மர்வாக்கும் மத்தியில தொங்கோட்டம் ஓடணுமே, எங்க இருந்து நாங்க ஆரம்பிக்கிறது, சஃபாவுல இருந்து ஆரம்பிக்கிறதா அல்லது மர்வாவுல இருந்து ஆரம்பிக்கிறதான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட்டா பதில் சொன்னாங்க, அல்லாஹ் எதுல ஆரம்பிச்சா அதுல ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான், இந்த 2 மலையை பத்தி சொல்லும் பொழுது இன்ன ஸஃபா வல் மர்வத, நிச்சயமா சஃபாவும் மர்வாவும் அப்படிங்கிறான். முதலாவது இறைவன் சொன்னது எது, சஃபாவை தான், அங்க இருந்து ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. அதான் நம்ம சொல்லிட்டு போறோம். அப்ப சஃபாங்கிற அந்த மலைக்கு மேல ஏறுங்க, முடிந்த அளவு ஏறுங்க. முன்னப்பெல்லாம் கஷ்டம் கிடையாது, எல்லாமே தர போட்டுக்கிறாங்க. ஆனாலும் இந்த மலையினுடைய ஒரு சில பகுதிகளை கண்ணால் நம்ம பார்க்க முடியும், மூடி மறைக்காமலும் வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மற்ற எந்தெந்த நபிமார்கள் அங்க வந்தாங்களோ அவங்களுடைய கண் பார்வையெல்லாம் இந்த மலையில அந்த சஃபாவில பட்டுச்சோ அந்த இடத்துல நம்முடைய பார்வையும் படுது. அந்த பாக்கியம் இருக்குது, மூடிக்க மறைக்காம இருக்கிறாங்க. முடிந்த அளவு ஏறுங்க. ஏறிட்டீங்களா, இப்ப காபாவும் நோக்குங்க. சஃபாவில ஏறி சஃபா இந்த பக்கம் தான் இருக்குது, வச்சிரோமே இதான ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்குது, இங்க தான் இருக்கு சஃபா, இங்கிட்டு தான் போகணும் நீங்க. அப்ப சஃபாவுக்கு போனோன்னு இங்கிட்டு பக்கம் திரும்பி நிக்கிறீங்க, காபா முன்னோக்கி அப்பவும் துவா செய்யுங்க. கைகளை வச்சு வானத்து பக்கம் நோக்கிட்டு துவா செய்யுங்க. துவா கபூல் ஆகிற இடம் இருக்குது இல்லைங்க, அது இதுல ஒண்ணு, சஃபாவும் ஒண்ணு, அங்க துவா செய்யணும். துவா செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அங்கே நியத்து வைக்கணும். அப்ப இந்த சை எதுக்காக செய்யறோம், மொத்த சை உம்ராவுக்கு சை இருக்குது, ஹஜ்ஜுக்கு சை இருக்கு. இப்ப நம்ம அங்க செய்யற சை உம்ராவுக்கு உள்ள சை தான், இது தொங்கோட்டம். அதனால உம்ராவுடைய சையை நான் நிறைவேற்றுகிறேன், இறைவனே இந்த காரியத்தை எனக்கு லேசாக்கு, இதை நீ அங்கீகரிச்சுக்க அப்படின்ட்டு நியத்து வைக்கணும். நியத்து வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதான், போக வேண்டியதான். போகும்போது சாதாரண ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா இருக்குது, துவா ஓதிக்கிட்டே போலாம். அந்த துவா தெரியல, உங்களுக்கு என்ன துவா தெரியுதோ அதை ஓதுங்க. இங்க ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இங்க சஃபாவுல 7 தடவை ஓடணுங்கிறோம்ல, இங்கேருந்து சஃபாவுல இருந்து மருவாக்கு போறோம், அதான் மருவான்னு வச்சுக்கிறோங்க. அங்க போயிட்டாக்க ஒரு தடவை ஆகி போச்சு. அப்ப மருவாவுல இருந்து சஃபாவுக்கு இங்க திரும்பி வர்றோம்ல 2 தடவை ஆகி போச்சு. திரும்பி போறோம் 3 தடவை, திரும்பி வர்றோம் 4, அப்புறம் போறோம் 5, அப்புறம் திரும்பி வரோம் 6, அப்புறம் இங்கேருந்து மருவால போய் முடிப்போம் 7 ஆயிரும். தவாஃபு மாதிரி ஆரம்பிச்ச இடத்திலேயே வந்தா தான் 1, அது தவாஃபுல தான். இங்க அப்படி கிடையாது, இங்கேருந்து போயிட்டுங்களாக 1 ஆயிரும், அங்கேருந்து திரும்பிட்டுங்களாக 2 ஆயிரும். அப்புறம் நீங்க ஆரம்பிக்கிறது சஃபாவுலவா இருக்கும், நீங்க முடிக்கிறது மருவால தான் நீங்க முடிப்பீங்க. இதுக்கு ஒது இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க. ஒது இருந்தா நல்லது, சுன்னத்து. ஒரு ஆளுக்கு ஒது இல்ல, ஒது இல்லாம செஞ்சாலும் கூடத்தான் செய்யும். தவாஃபுக்கு தான் ஒது கட்டாயம் இருக்கணும், இது ஒது இல்லாம கூடத்தான் செய்யும். ஆனா ஒதுவோடு இருக்கிறது தான் நல்லது, சுன்னத்தான காரியம்.
இப்படி போகும் பொழுது போற வழியில மீலைனில் அஹ்லரைன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு அடையாளத்துக்கு பச்சை டியூப்லைட் வச்சிருக்கிறாங்க. பச்சை நீங்க வந்துகிட்டே இருப்பீங்க, சபாவில இருந்து போய்கிட்டே இருக்கீங்க மருவாக்கு, இடையில பச்சை டியூப்லைட் ஆரம்பிக்கும். அந்த லைட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டம் போனோன்னா டியூப்லைட் முடியும். இந்த டியூப்லைட் பச்சை லைட் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் விரைந்து செல்ல வேண்டும், கொஞ்சம் வேகமா ஓடணும். இது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு இல்லை. இங்கேயும் அப்படிதான் ஓடுறது, பெண்கள் ஓடக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் ஓடணும். போகும்போது அப்படிதான், திரும்பி வரும்போது பச்சை லைட் வருதா வேகமா ஓடட்டும், பச்சை லைட் முடிஞ்சிச்சா நிப்பாட்டிட்டும், சாதாரணமா நடந்து போட்டும். இப்படி ஒவ்வொரு தடவையும் அப்படி செய்யணும். இந்த விரைந்து ஓடுற இடத்துக்கு தான் பச்சை லைட் அடையாளமா வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமா ஓடினார்கள். இப்பதாங்க நமக்கு எல்லாமே சமத்தர ஆக்கி வச்சிருக்கிறாங்க, நமக்கு லேசாய் போச்சு. ஆனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிய நேரத்தில் ரெண்டு மலையில, அப்ப இடையில ஒரு பள்ளத்தாக்கு, இது சஃபா, அங்கிட்டு மருவா, இடையில பள்ளத்தாக்கு, இந்த தண்ணி ஓடுற இடம் வாதின்னு சொல்லுவாங்க, ஓடை அப்படின்னு. அந்த இடம் வந்த உடனே தான் ஸ்பீடா ஓடினாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். மழை வந்துட்டா மெதுவா தான் ஏற முடியும், இங்கிட்ட மழை தான் மெதுவா ஏற முடியும். அவங்க மெதுவா ஓடுன நடந்த இடத்து நீங்களும் மெதுவா நடங்க, அவங்க வேகமா போனாங்கல்ல நீங்களும் வேகமா போங்க. இப்ப அடையாளத்துக்காக தான் அதை வச்சிருக்கிறாங்க. நமக்கு இப்ப எல்லாம் ஒன்னா தெரியும். ஏன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசர், அவங்க ஓடுனது தண்ணிக்கு தான். அல்லாஹ் என்ன வச்சுட்டான், என்னுடைய நேசர் தண்ணீருக்காக ஓடுனாங்க, அதை நான் உங்களுக்கு இபாதத்தாக வணக்கமாக ஆக்கிவிட்டேன் அப்படின்னா நமக்கு வணக்கமாகி போச்சது. இப்ப ஒவ்வொரு தடையும் அந்த மாதிரி செய்யணும். சரி, சஃபாவுல மருவாக்கு போனீங்கல்லங்க, அந்த மருவாக்கு போன பிறகு அங்கேயும் காபா திரும்பி பார்க்கணும். ஒரு தடவை இங்கே போறீங்க, மருவாக்கு போய் ஏறியாச்சு, முடிந்த அளவு உயரத்துக்கு போங்க, முடிந்த அளவுக்கு போய் காபா பாருங்க, அங்கேயும் துவா செய்யுங்க, அதுவும் துவா கபூல் ஆகிற இடம். அங்க அவர் திரும்பி வாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையிலும் நீங்க போகும்போதும் வரும்போதும் ரெண்டு இடத்துலயும் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்ப எங்க முடியுது, மருவாவில தான் முடியுது. இந்த சை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதும் இதை கண்டினியூ பண்ண அவசியம் கிடையாது. டயர்டு ஏற்பட்டுச்சு, ஓய்வு எடுக்கணுமா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க. சரி, நீங்க போய்கிட்டே இருக்கும்போது தொழுக, ஏன்னா அங்கெல்லாம் தொழுகை நடக்கும்ல, அதுவும் பள்ளிக்குள்ள தானே இருக்குது. அவ காமத்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா சை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தொழுகையோட சேருங்க. தொழுது முடிஞ்சோன்னா எந்த இடத்துல விட்டீங்களோ அங்க ஆரம்பிச்சுக்கிறங்க. மருவாவில முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு பாக்கி இருக்கக்கூடியது, உம்ராவில் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டே வந்துட்டீங்க, ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, அதுதான் தலைமுடி இறக்கிறது. அதுதான் அவங்க நீங்க மருவாவில தான் முடியுது, அங்கதான் அதை செய்யணுங்கிறதுனால மருவா முடிகிற இடத்திலேயே அங்க நிறைய சலூன் கடைகளா இருக்கு. ஏதோ ஒரு சலூன் கடைக்கு போயிருங்க, போய் முடி இறக்கிறது. முடிய ஃபுல்லா இறக்கிறது நல்லது இல்லையா? ஹனபி மதபா இருந்தா இருக்கிற முடியல 4 ஒரு பகுதி எடுத்துடணும், மொத்தம் முடியல 4 ஒரு பகுதி எடுத்துடணும். ஹனபி மதபா இருந்தா, ஷாபி மதபா இருந்தா 3 முடி எடுத்தாலே போதும். ஆனா 2 மதுஹப்லயும் மொட்டை அடிக்கிறதே தான் சிறந்தது. சல்லல்லாஹு மொட்டை அடித்தவங்களும் துவா செஞ்சிருக்கிறாங்க தனியா, அதனால அதுதான் ரொம்ப சிறந்தது. முடி இப்படி குறைத்து கொண்டாலும் போதுமானது. பெண்களாக இருந்தா மொத்த முடிய எடுத்துக்கணும், மொத்தமா எடுத்துக்கிட்டு அந்த முடியினுடைய நுனிப்பகுதியில 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணா போதும். பெண்களுக்கு மட்டும் அந்த சட்டம். இந்த மொட்டை அடிக்கிறது 4 ஒரு பகுதி எடுக்கிறது அனுமதியுடைய சட்டமெல்லாம் ஆண்களுக்கு தான். பெண்களுக்கு 1 இன்ச் அளவுக்கு கடைசியில நுனிப்பகுதியில இன்ச் பண்ணா ஒவ்வொரு தடவையும். இப்ப இதோட உங்களுக்கு உம்ராவுடைய காரியம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு சுக்குருக்கா வேண்டி 2 ரக்காத் தொழணும். ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு வணக்கத்தை செய்யற வாக்கியத்தை நமக்கு தந்தான். உடனே சுக்குருக்கான் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. யா அல்லாஹ், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, எனக்கு இந்த மாதிரி பாக்கியத்தை தந்த, உன்னோட இல்லத்துக்கு என்ன கூட்டுட்டு வந்த, இந்த புனிதமிக்க வணக்கத்தை செய்ய வச்ச, உனக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி சுக்குருக்கு ஒரு 2 ரக்காத் தொழுங்க. இப்ப இதுக்கு பிறகு நீங்க ஆர்டினரி மேன் ஆயிட்டீங்க, நார்மலுக்கு வந்தீங்க. நம்மள மாதிரி பேண்ட் போடலாம், அதே போல லுங்கி உடுத்தலாம், சட்டம் போடலாம். இப்ப ஹஜ்ஜு அப்படிங்கறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இருக்கிற வரைக்கும். இப்ப இதுல இன்னொரு சட்டம், இந்த பயணிகளுக்கு ஒரு சட்டம் இருக்குங்க. இப்ப நீங்க கசர் தொழுகிறதா, 4 ரக்காத்த 2ஆ தொழுகிறதா, அல்ல 4 தான் தொழுகிறதா அப்படிங்கிறது. இப்ப நீங்க என்ன செய்யணும், ஹனபி மதபை சார்ந்தவங்களா இருந்தா மக்காவில தங்குற நாள், நீங்க போய் மக்காவில இறங்குறது, எங்க இறங்கல இருந்து துல்ஹஜ் மாதம் பிற 8ல புறப்பட்டு போவோம்ல, இந்த இடைப்பட்ட காலம் 15 நாள் இருக்குதான்னு பாருங்க. நீங்க உங்களை போய் இறக்கண உடனே மறுபடியும் 1 நாள் 2 நாள்ல மதீனாவுக்கு கூட்டி போவாங்க. அப்படி கூட்டி போனா மறுபடியும் கூட்டி வந்து விட்டதுல இருந்து கணக்கு பாருங்க. இப்ப நீங்க போனீங்க, இறங்கணும்னா அடுத்த நாள் கூட்டிட்டு போயிட்டாங்க மதீனாவுக்கு, 8 நாள் அங்க தங்கி இருந்தீங்க, மக்காவுக்கு வந்துட்டீங்க. மக்காவுக்கு வந்ததுல இருந்து
நீங்க கணக்கு பார்க்கணும். மதினா கூட்டி போறதா இருந்தா மதினால் வந்ததுல இருந்து கணக்கு பாருங்க. இல்ல மதினாவுக்கு போகல, ஹஜ்ஜு பிறகு மதினா போய் இறங்கினதுல இருந்து மக்காவில தான் இருக்க போறோம் அப்படின்னு போய் இறங்கிட்டா அங்க இருந்து கணக்கு பாத்துருங்க. துல்ஹஜ் பிற 8 வரைக்கும் 15 நாள் இருக்குதான்னு பாருங்க. 15 நாளா இருந்துட்டா நீங்க முக்கியமாயிருங்க. 4 நாளா தான் தொழுவணும். இந்த கசர் 2 ரக்காத சுருக்கி தொழுவது கிடையாது. ஏன் 15 நாள் அங்க தங்குறீங்க மக்காவுல, அப்ப நீங்க பயணி கிடையாது. 4 நாளா தொழுவணும். ஷாஃபி மதபை சார்ந்தவங்களா இருந்தா 4 நாள்னு பாருங்க. 4 நாள் தங்குற மாதிரி இருந்தா நீங்க முக்கியம். 4 நாளுக்குள்ளே இருந்தா தான் இங்க பயனியா இருக்குங்க. இப்ப ஹனபி மதபை சார்ந்தவர் ஒரு 13 நாள் தங்குறாரு. 13 நாள் தங்கிட்டு 14வது நாள் மினாவுக்கு ஹஜ்ஜுக்கு புறப்படுறாருன்னு சொன்னா போய் இருந்த நாள் அவர் 15 நாள் இல்ல. அதனால 2 தான் தொழுவணும். நீங்க 4 ரக்காத்தை லொஹர் இருந்தா 2 தான் தொழுவணும். அது அசன் 2 தான் தொழுவணும். இமாமா தொழும் பொழுது இமாம் 4 ரக்கா தொழும்போது நம்மளும் தொழுதுருவோம், பிரச்சனை இல்லை. தனியா தொழும் போது இந்த சட்டம். அதனால இந்த சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப நம்ம எத்தனை நாள் மக்காவில் தங்குகிறோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, இப்போ துல்ஹஜ் பிற 8ல தான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை ஆரம்பமாகுது. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் செஞ்சாங்க. துல்ஹஜ் மாதம் பிற 8 சுபு தொழுத உடனே ஹஜ்ஜுக்கான ஏறாம் கட்டிவிட்டு மினாவுக்கு போகணும். அங்க போயிட்டாமாக்கா, மினாவுக்கு போயிட்டீங்க, சுபு தொழுது தான் போறீங்க. அங்க போய் லுஹர தொழுவுறீங்க, அசர தொழுவீங்க, மகரிப தொழுவுறீங்க, இஷாவை தொழுவுறீங்க, அடுத்த நாள் சுபு தொழுவீங்க. 5 நேர தொழுகை அங்க தொழுவுறீங்க மினாவுல. அங்க எல்லாம் டென்ட் கூடாரம் எல்லாம் ஏசு கூடாரம் வச்சிருக்கிறாங்க, அங்க தொங்குறீங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா செய்யறாங்க, கூட்டம் நிறைய இருக்குது, எல்லாம் காலையிலே அழைச்சிட்டு போனா டிராபிக் ஜாம்ங்கிறதுனால நைட்டோட இப்ப கூட்டிட்டு போயிடுறாங்க. சுபு தொழுகைகள் அங்க போயிடலாம், அப்படி கூட்டிட்டு போயிடறாங்க. அப்படி போயிட்டாக்க உங்களுக்கு 6 வக்து அங்க தொழுவீங்க. அது இந்த துல்ஹஜ் மாதம் பிற 8 சுபுவை அங்க கிடைச்சிருதுல, அப்ப 6. ஆனா சட்டப்படி பார்த்தாக்கா காலையில தான் போகணும். இப்ப வசதி வாய்ப்புக்காக வேண்டிய நைட்டை கூட்டிட்டு போய் விட்டுறாங்க நம்மளெல்லாம். இப்ப அங்க போய் ஒரு வேலையும் கிடையாது. அங்க அந்த அன்னைக்கு துல்ஹஜ் மாதம் பிற 8க்கு மினாவுக்கு போயிடுறோம்ல, அங்க வேலை என்ன தெரியுமில, 5 வக்து அங்க தொழுவுறே தான், டென்ட்ல இருந்துக்கிற வேண்டியதான். மீதி உள்ள நேரங்கள்ல திக்ரு, ஸலவாத்து, தல்பியா ஓய்ட்டு இருக்க வேண்டியதான். சரி, நம்ம துல்ஹஜ் மாதம் பிற 8ல தானே கிளம்புறோம், அது ஹஜ்ஜுக்கான ஏறாம் கட்டணும்லங்க. இதே சட்டம் உம்ராவுக்கு நான் என்ன சட்டம் சொன்னோம் அதே சட்டம் அங்க வந்துடும். அது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேதான். குளிச்சுக்கிறங்க, இல்லாட்டா ஒது செய்யறது, ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறங்க, 2 ரக்கா தொழுவுங்க. 2 ரக்கா தொழுவும் போது தலைமூடியே தொழுவுங்க. சலாம் கொடுத்தோன்னு தலைமுடியை எடுத்துருங்க, அந்த மூடி இருக்கிறத எடுத்துக்கிறங்க. ஏன் நியத்து வைக்க போறோம், தலை திறந்திருக்கணும்ல. இப்போ நான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்ய போகிறேன், யா அல்லாஹ் இதை லேசாக்கி இது அங்கீகரிப்பாயாக நியத்து வச்சிருங்க. உடனே தல்பியா சொல்லி போடுங்க. தல்பியா தெரியலையா அல்லாஹ் அக்பர் வார்த்தை சொல்லிருங்க, சுப்ஹானல்லாஹ் வார்த்தை சொல்லிக்கிறங்க. இப்படி சொல்லிட்டீங்களாக்கா இப்ப நீங்க இஹ்ராமுடைய சட்டம் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இனிமே எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் கூடாது, செய்யக்கூடாது நீங்க சட்டம். ஆனா இந்த மக்காவில் இருக்கும் பொழுது நீங்க உம்ரா செய்யறதா இருந்தா மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு தான் போகணும்னு நம்ம சொன்னோம். மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு போய் தான் ஏறாம் கட்டிட்டு வரணும், அப்பதான் நீங்க உம்ரா நிறைவேற்ற முடியும். ஆனா மக்காவில் இருக்கக்கூடியவங்க ஹஜ்ஜுக்கு ஒரு உம்ரா இஹ்ராம் கட்டுறதா இருந்தா மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு எல்லாம் போக வேணாம். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே ஏறாம் கட்டிட்டு போகலாம். இப்ப நீங்க லாட்ஜில இருக்கிறீங்களா, லாட்ஜிலே ஏறாம் கட்டி நீ வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லையா ஒரு பரக்கத்து வேணும்னு நினைக்கிறீங்களா, மஸ்ஜித் ஹராமுக்கு வாங்க, லாட்ஜிலேயே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு மஸ்ஜித் ஹராமுக்கு வந்துட வேண்டியது. அங்க எஹ்ராமுடைய தொழு 2 ரக்கா தொழுதுட்டு நீர் அங்க வைங்க, ஹஜ்ஜுடைய நியத்தை அங்க வைங்க ஒரு பரக்கத்துக்கு. அது மஸ்ஜித் ஆஷாவுக்கு போக வேணாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நியத்தை வைத்துக் கொண்டு புறப்படலாம். தல்பியாவை சொல்லிக்கிட்டே நீங்க போற இடம்லாம். அப்ப மினாவுக்கு போயாச்சு, அங்க தங்க வேண்டியது தொழ வேண்டியது. அங்க மினாவுல மஸ்ஜிதுல் ஹைஃப் அப்படின்னு ஒரு பள்ளியாசம் இருக்குங்க. அந்த ஹைஃப்ங்கிற இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருந்தார்கள், தொழுதார்கள். அது இங்க பள்ளியாசல கட்டி வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய அந்த டென்ட், அந்த கூடாரம் அந்த பள்ளியாசல பக்கத்துல அமைஞ்சிட்டு வச்சுக்கிறங்க. ஒவ்வொரு வக்தும் அங்க போயிட்டு வந்துடலாம். பல நபிமார்கள் தொழுத இடம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்பட 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் தொழுத இடம் அந்த மஸ்ஜிதுல் ஹைஃப். அங்க அந்த இடத்துல முடிஞ்சா நீங்க தொலைவுல இருந்தா அவளுக்கு கஷ்டப்பட வேணாம், அதெல்லாம் மைல் கணக்குல கூட இருக்கும். அந்த பள்ளியாசலுக்கும் நீங்க தங்கி இருக்கிறது கூடாரத்துக்கும் பல கிலோமீட்டர் எல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தா ரிஸ்க் எடுக்க வேணாம். பக்கத்துல இருந்தா பள்ளிக்கு வாங்க, நீங்க தொழுதுக்கிறங்க. அப்ப அங்க 5 வக்து தொழுவுறதாங்க அங்க வேலை. அடுத்த நாள் 9வது நாள், 8வது நாள் தான் அங்க இருந்துட்டோம்ல, விடியுது 9வது நாள் சுபு தொழுதாச்சு. சூரியன் உதித்த பிறகு, சூரியன் உதித்த பிறகு இப்ப அரஃபாவுக்கு புறப்படுறோம். அந்த 9வது நாளுக்கு தான் அரஃபாண்டே பேரு. அந்த அரஃபாவுக்கு நம்ம போறோம். அரஃபாங்கிறது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்திலே அறிமுகமான இடம்.
அறிந்து கொண்ட இடம். அரபாண்டால அர்த்தம் அறிந்து கொள்ளுங்க அர்த்தமே அதுக்கு. ரெண்டு பேரும் இருவேறு இடங்கள்ல இறக்கப்பட்டாங்க சொர்க்கத்திலிருந்து. ரெண்டு பேரும் முதலாக சந்தித்து கொண்ட இடம், அறிந்து கொண்ட இடம் அரபாங்கிற மைதானம். அங்கதான் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். அதனாலதான் எல்லா இறை நம்பிக்கையாளரும் ஆஜிமார்களையும் அங்கே ஒன்று சேர்த்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அந்த இடத்துல என்ன துவா செஞ்சாலும் கிடைக்கும். புறப்படுறோம் 9 நாள் காலையில புறப்படுறோம், லோஹருக்கு முன்னால அங்க போய் சேர்த்துருவாங்க. டிராபிக் ஜாம் இல்லைன்னா வெள்ளமே போய் சேர்த்துருவாங்க. டிராபிக்கா தான் கொஞ்சம் 10 மணி 11 மணி ஆகும் டிராபிக்கா இருந்தா, இல்லன்னா வெள்ளமே போயிடலாம். அங்க கூடாரம், அங்கேயே கூடாரங்கள், ஒவ்வொரு முஅல்லிம்களுக்கு முஅல்லிம் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எல்லா மினாவுலயும் அப்படித்தான், அங்கேயும் அப்படித்தான். கரெக்டா உங்க பஸ் உங்களோட கூடாரம், உங்க முஅல்லிம் நம்பர் எத்தனையோ அந்த கூடாரம் வைக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு விட்டுருவாங்க. அங்க கூடாரம் எல்லாம் மினா மாதிரி கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய கூடாரமா இருக்கும். யார் எங்க வேணுமா நீங்கலாம். மினால் அப்படி கிடையாது, ஆளு ஒதுக்கிடுவாங்க. இந்த கூடாரத்தை இவ்வளவுதான், அது அவர் தான், வேற யாரும் அங்க தங்க முடியாது. இன்னொரு கூடாரத்தை இவங்க தான், ஆள் ஒதுக்கிட்டா அவங்க தான், வேற தங்க முடியாது. அரபால அப்படி கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய கூடாரம், யாரு எங்க வேணுமாலும் தங்கிக்கலாம். அங்க நம்ம தங்கின பிறகு பகல் அங்க இருக்கிறோம். அங்க அரபாவுடைய தங்குற நேரங்கிறது லொஹர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்மளதான் காடுகள் விட்டுறாங்க. லொஹர் நேரம் வர்றதுக்கு முன்னால குளிக்கிறதா இருந்தா குளிச்சுக்கிறங்க, ஒதுவோட இருந்து கொள்ளுங்க. லொஹர் நேரம் வந்த பிறகு நம்ம அரபாவுடைய சரியான டைம் வந்துருச்சு. இனிமே வணக்க வழிபாடுகளை ஈடுபட்ட வேண்டியதான். திக்ர், சலவாத், குர்ஆன் ஓதுறது எல்லாம் செஞ்சுக்கிட்டேங்க, தல்பியா சொல்லிக்கிட்டே இருங்க. அசர் நேரம் வந்துட்டா அதுக்கு பிறகு கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்கிற நேரம் அது. அசரிலே இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அழுது புலம்புகிற இடம், மஹ்ஷர் மைதானத்தை நினைவு கூறுகிற இடம் அது. ஏன்னா எல்லாம் தலைவரி கோலமா அங்க இருப்போம். நாளைக்கு மறுமையை தான் நினைவுபடுத்தாது. எல்லாம் ஒரே ட்ரெஸ்ல இருப்போம், எந்த வித்தியாசம் இருக்காது, நிறபேதம் இல்ல, மொழி பேதம் இல்ல, ஏழை பணக்காரர் எந்த வித்தியாசம் இல்ல, எல்லாம் ஒன்னா இருப்போம். அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகிற நேரம் அது. மலக்குமார்களை கூப்பிட்டு நம்மை பார்த்து பெருமை பேசுகிற நேரம் அது. நம்ம எதையெல்லாம் கேட்கிறோம் அதையெல்லாம் கேளுங்க. அந்த மைதானத்துக்கு வந்த பிறகு அவருடைய பாவம் மன்னிக்கப்படாம யாருமே போறதில்லை. அப்படிப்பட்ட இடம் அது. ஒரு சின்ன நேரத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, தேவையில்லாம பேசக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது. தர்க்கம் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியங்க. பொதுவா இந்த தாவ சுத்தும் பொழுது ஒரு ஆளு போய்கிட்டே இருப்போம், ஒரு ஆள் நம்ம காலம் மீச்சுக்கிட்டு போவாரு, நம்ம இடிச்சுக்கிட்டு முன்னா போவாரு. அதனால நம்ம கோவப்படக்கூடாது, இந்த டென்ஷன் எல்லாம் அங்க பண்ண கூடாது. அவன்கிட்ட ஒவ்வொரு சுற்றிலையும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்லதான் சொன்னாங்க, எந்த பேச்சும் பேசாம, தீய பேச்சு பேசாம, எந்த தீய செயலும் செய்யாம ஹஜ்ஜ செஞ்சாதான் அன்று பிறந்த பாலனை போட்டு திரும்புகிறார். அப்ப சபு ரொம்ப முக்கியம். நீங்க பாக்கணும், இங்க ரொம்ப சந்தோஷமா தான் போவாங்க. ஒவ்வொரு வருஷம் நீங்க பாக்கலாம், ஏர்போர்ட்ல ரொம்ப சந்தோஷமா கை கோத்துட்டு போவாங்க, திரும்பி இறங்குவாங்க. யாரு நண்பரா போனாங்களோ திரும்பி ஏர்போர்ட்ல இறங்கும் பொழுது இவர் முகத்தை இங்கிட்டு வச்சுட்டு இருப்பாரு, அவர் முகத்தை இங்கிட்டு வச்சுட்டு இருப்பாரு. ஒற்றுமையா போவாங்க. அங்க உள்ள சூழ்நிலை அப்படி மாத்திரும். நம்ம அங்க உள்ள சிரமங்களும் சூழ்நிலைகளும் மனநிலை கொஞ்சம் மாத்தும். இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். அதனால சபு ரொம்ப முக்கியம். நம்ம மீச்சிட்டு போவாங்க, முந்த போவாங்க, இடிச்சுட்டு போவாங்க, காலை மீச்சிருவாங்க, தேவையில்ல வாதம் பண்ணா விட்டு கொடுக்காம பேசுவோம், கோவம் வரும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், லா வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால. இந்த மக்கள் என்ன செய்வாங்களோ அதெல்லாம் கூடாதுன்ட்டான். தீய பேச்சு பேசாதீங்க, தீய செயல் செய்யாதீங்க, தீய தர்க்கமும் பண்ணாதீங்க. வலா ஜிதாலன்ட்டான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். தர்க்கம் பண்ணா தப்புல கொண்டு போய் முடிக்கும். அதனால அதையும் செய்யாதீங்க. வீண் தர்க்கம், யாராவது தர்க்கம் பண்ண சப்ரா இருந்துருங்க, சைலன்ஸா இருந்துருங்க. இது ரொம்ப முக்கியம். அரபாலையும் அப்படித்தான், யார்ட்டும் எதுவும் பேசாதீங்க, முழுமையா பயன்படுத்துங்க. அங்க எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டா சூரிய மறைகிற வரைக்கும் அரபால தான் இருக்கணும். இந்த அரபால இருக்கும் பொழுது இப்ப லொஹருடைய நேரமும் அசுருடைய நேரமும் நம்ம அங்கதான் தொழுகிறோம். இதுக்கு ஒரு தனி சட்டம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இப்ப நீங்க பயணி இல்லையாங்கிற முடிவுக்கு வந்துருங்க. நீங்க மக்காவில தங்குறத வச்சு சொல்லினேன், அனுமதி சார்ந்தவர்களா இருந்தா 15 நாள் மக்காவில தங்கிட்டு தான் மினாக்கு வர்றாங்கன்னா அவங்க பயணி கிடையாது. அப்ப அவங்க என்ன செய்யணும், 4 ரக்காத் தான் தொழணும், 2 ரக்காத் சுருக்கம் தொழுவாங்க. ஏன் அவங்க தான் பயணி இல்லையே, 15 நாள் மக்களை தங்கிட்டு தான் மினாக்கு வந்திருக்கிறாங்க. இல்ல 15 நாள் தங்கல 10 நாள் தங்கினாங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க பையனுடைய சட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய, 4 எல்லாம் 2 தொழணும். மினாக்கு வந்தாலும் 2 தான் தொழணும், அதே போல அரபா போனாலும் 2 தான் தொழணும், கசர் தொழணும். ஷாஃபி மதஹபா இருந்தா 4 நாள் மக்காவுல தங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறங்க, நீங்க பயணி கிடையாது, அப்ப முழுமையா தான் தொழுதாகணும். அப்ப 4 நாளைக்குள்ளதான் புறப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க பயணியா இருக்கிறீங்க, 4 2 தொழுங்க. அப்ப பயணியுடைய சட்டம் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டீங்களாக்கா, போற இடங்கள்ல எல்லாம் எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு தெளிவாயிரும். சரி, இப்ப கசருக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப ஜம்மு இருக்கு, 2 தொழில் சேர்த்து தொழுகிறது, லொஹராசர் அங்க சேர்த்து தொழுகிறது. ஹனபி மதபை சார்ந்தவர்களா இருந்தா அது தொழுவலாம், பயணியா இருக்குன்னு அவசியம் கிடையாது.
சாதாரணமா சேர்த்து தொழுவலாம். ஒரு நிபந்தனை, பெரிய நிபந்தனை என்ன தெரியுமில, அதை தொழுவரா இருந்தா நீங்க அந்த மஸ்ஜித் நம்பிராண்டு பள்ளிவாசல் இருக்குது, அங்க அந்த கவர்மெண்ட் ஒரு இமாம நியமிச்சிருக்குது, அவர் தொழுகை நடத்துற இடத்துக்கு நீங்க போனா தான் நீங்க ரெண்டையும் சேர்த்து தொழுவலாம். உங்க கூடாரத்தை இங்க தொழுறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, சேர்த்து தொழுவ கூடாது. லொஹர்ல தொழுவுங்க, அசர்ல தொழுவுங்க. அங்க சட்டங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹாஜிகள்ல நிறைய பேர் ஃபத்வா கொடுக்க கூடங்களா இருப்பாங்க. நீங்க எல்லாம் அப்படியான்னு கேட்டுக்கிட்டு ஆலிம்கள் சொல்லி தரப்பறான்னு செய்யுங்க. ஒவ்வொரு ஆளும் செய்யற மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்களாக்க ஒரு ஹஜ்ஜு பத்தாது, பல ஹஜ்ஜு வேணும். இவர் சொல்ற மாதிரி செய்ய ஒரு ஹஜ்ஜு, இவர் சொல்ற மாதிரி வேணும், பல ஹஜ்ஜு வேணும். அதனால அங்க என்ன செய்யுங்க, நீங்க 2 தொழுகையும் சேர்த்து தொழுவீங்களா அப்படின்னு நினைச்சீங்களா, அந்த பள்ளிவாசலுக்கு போனா, அந்த இமாம் பள்ளிவாசல் போனா மட்டும் பத்தாது, அந்த இமாம் தொழில் நடத்தும் போது நீங்க சேர்ந்துடணும். பள்ளிவாசல போனீங்க, அந்த இமாம் முடிஞ்சு போச்சு, நம்மள ஒரு ஆள் தொழுவிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, அப்போ ஜம்மு கிடையாது. பள்ளிக்கும் போகணும், அந்த கவர்மெண்டோட இமாம் நியமித்த அந்த இதுல தொழுதாதான் ரெண்டையும் சேர்த்து தொழுவலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க தனித்தனியா தான் தொழுவணும். லொஹரையும் அசரையும் தொழுவுங்க. அடுத்து மஸ்ஜித் நம்பிரார் பள்ளிக்கு போக ஆசை இருக்கும், உங்க கூடாரம் அந்த பள்ளியாசல் பக்கத்துல பாத்துக்கிறங்க, பக்கத்துல இருந்தா போயிட்டு வாங்க, பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு நல்லதுதான். ரொம்ப சல்லதாலிசம் தொழுது இடமாச்சுல நீங்க போங்க. அப்படி தொலைவுல இருக்குன்னு சொன்னா ரிஸ்க் எடுத்து போயிடாதீங்க. ஏன்னா எல்லாமே கூடாரமா இருக்கும், சில ரொம்ப ஆர்வத்துல போயிருங்க, திரும்பி வர்றது கஷ்டப்படுங்க, உங்க கூடாரம் எங்க இருக்குன்னு தெரியாது, சுத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்ப மகரிப் ஆயிட்டா எல்லாம் உங்களுக்கு விட்டுட்டு போயிருவாங்க, பிரச்சனை எல்லாம் வந்துடும். அதனால ரிஸ்க் எடுத்துற வேணாம். இதுல பக்கத்துல இருந்தா மட்டும் போங்க, இல்லையா அல்ஹம்துலில்லாஹ் கூடாரத்திலே இருங்க. அந்த அரபாவுல ஜபலுர் ரஹ்மா அப்படின்னு ஒரு மலைக்கு பேரு, அங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று சேர்ந்த இடம். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபால தங்கும் பொழுது அந்த மலையில தங்கினாங்க. உங்க பக்கத்துல உங்க டென்ட் கூடாரம் பக்கத்துல இருந்தா அந்த மலைக்கு போயிட்டு வாங்க, அங்க போய் இருங்க. தொலைவுல இருந்தா அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், உங்க கூடாரத்துல இருங்க, பிரச்சனை கிடையாது. அப்ப அங்க நம்ம தொழுகை சட்டம் சொல்லிட்டோம். ஷாஃபி மதமா இருந்தா பையனுடைய சட்டமா இருந்தா நீங்க ஜம்மு பண்ணிக்கிறங்க, கசரும் பண்ணிக்கிறங்க, இல்லன்னாக்கா ஜம்மும் கிடையாது கசரும் கிடையாது. இப்ப அங்கேருந்து புறப்படணும், ஒரு சூரிய மறைந்த பிறகுதான் அரபாவில இருந்து புறப்பட போறோம். அந்த அரபாவில இருந்து புறப்படுறது முஸ்தலிஃபாக்கு. முஸ்தலிஃபாங்கிறது வேற ஏதோ ஒரு இடம் நினைச்சிடாதீங்க, மினாவுல இருந்து அரபா போனோம்ல, போற வழியில தான் முஸ்தலிஃபா இருக்கு. முஸ்தலிஃபா கடந்துதான் நம்ம அரபாவுக்கு போயிருக்கிறோம். திரும்பி வரும்பொழுது முஸ்தலிஃபால இறங்குறோம், அதுதான் வித்தியாசம். முஸ்தலிஃபாங்கிறது ஒரு இடம் அல்ல, தனி ஒரு இடம் அல்ல, போற வழியிலே உள்ள இடம் தான். திரும்பி நம்ம மினாக்கு வரும்போது முஸ்தலிஃபால அந்த இரவு தங்கணும். எப்ப புறப்பண்ணு, மகரிபுக்கு நேரம் வந்த பிறகுதான் அரபாவில இருந்து புறப்படணும். இதுல ஹனபி மதபை சார்ந்தவர்களாக இருந்தால் மகரிப அங்க தொழாதீங்க, அரபாவில தொழாதீங்க. முஸ்தலிஃபாவுக்கு வந்து மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவுங்க. இஷாவுடைய நேரத்துல, மகரிபுடைய நேரத்துல வந்து இஷாவுடைய நேரம் வரணும். முஸ்தலிஃபா வந்து இஷாவுடைய நேரம் வந்துட்ட பிறகு நீங்க அந்த மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவுங்க. இங்க நீங்க சேர்த்து தொழுவுறதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. அரபாவில சேர்த்து தொழுவுறா இருந்தா நீங்க பள்ளியாசல் போகணும், இமாம் அந்த இமாம் தொழிக்கணும் சொன்னோம். இங்க அந்த சட்டமெல்லாம் கிடையாதுங்க. நீங்க தனியாவும் தொழுவலாம், ஜமாத்தாவும் தொழுவலாம், எப்படி தொழுதான் 2 தொழில் சேர்த்து தான் தொழுவோம், தனித்தனியா தொழுவக்கூடாது. சேர்த்துனா என்ன, மகரிப் தொழுவுங்க, அப்புறம் இஷா தொழுவுங்க. அப்ப இஷா தொழுத பிறகு மகரிபுடைய சுன்னத்து இஷாவுடைய சுன்னத்தை லாஸ்ட் வச்சுக்கோங்க. மகரிப் தொழுக ஃபர்ஸ்ட் ஃபர்து தொழுதணும், அப்ப இஷாவுடைய ஃபர்தையும் தொழுதணும். அப்புறம் தான் நீங்க மகரிபுடைய சுன்னத்து இஷாவுடைய சுன்னத்தை தொழுவணும். இப்ப மகரிபு 3 தொழுதுறீங்க, இஷாவை எப்படி அசர தொழுவுறது, 4 தொழுவுறதா, நாங்க 2 தொழுவதா? ஆனா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மக்காவில இருந்து எப்படி தங்குனீங்க, 15 நாள் தங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொன்னா 4 தொழுவுங்க. இல்ல 15 நாளா தங்கல, அதுக்குள்ளே நாங்க மினாவுக்கு புறப்பட்டு வந்துட்டோம், அப்ப நீங்க பையனி 4 2 தொழுதுருங்க, நீங்க பையனுடைய ஹுக்கும் வந்துடுறீங்க, அந்த சட்டம் வந்துடும். ஆனா ரெண்டையும் இணைத்து தொழ வேண்டும். தனியாக தொழுந்தாலும் சரி, ஜமாத்தா தொழுந்தாலும் சரி, ஒரு பாங்கு ஒரு எகாமத், ஒரு பாங்கு தான். மகரிபுக்கு ஒரு பாங்கு சொல்றீங்கல்ல, அதுதான் ஒரு எகாமத் சொல்லி மகரிப் தொழ வேண்டியது, அதே போல இஷா தொழ வேண்டியது, அதோட முடிஞ்சு போச்சு. யாருமே தொழ மாட்டாங்களே, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து செய்யறது, அவங்க 100 பேர் சேர்ந்துட்டா அவங்க சொல்றதுதான். அதே நேரத்துல நீங்க 3 நாள் தான் தங்க நீங்க மக்காலும் வச்சுக்கிறீங்க, அப்ப நீங்க பயணியா இருக்கிறீங்க. அரபாவுல நீங்க மகரிப் நேரம் வந்தாலும் நீங்க தொழ தேவையில்லை, முஸ்தலிஃபாவை தொழுவலாம், சேர்த்து தொழுவலாம். பயணி இல்லை என்றால் யாருமே தொழாமல் போனாலும், யாரு என்ன சொன்னாலும் நீங்கள் அரபாவிலே மகரிபை தொழுதுவிட்டு போங்கள். ஏன் நீங்க அந்தந்த நேரத்தில் அதாவது நீங்க செஞ்சாகணும். நீங்க பொழுது பயணி கிடையாது. ஷாஃபி மதபுல பயணத்துல இருந்தாதான் 2 தொழில் சேர்த்து தொழுவலாம். ஹஜ்ஜுக்குன்னு ஒரு தனி சட்டம் கிடையாது. அதனால் அங்கே தொழுவுங்க. யாரும் தொழ மாட்டாங்க, யார் என்ன சொன்னாலும் சேர்த்து தொழுவுங்க. எங்களுக்கு அப்படிதான் நிலைமை ஏற்பட்டு போச்சு. நாங்க சொல்லும் பொழுது ஒரு நபர் வந்தாரு, என்னங்க உலகம் முழுவதும் இதுல ஒற்றுமை காண்பித்துக் கொண்டிருக்கும் போது ஒற்றுமை சீர்குலைக்கிறீங்க அப்படிங்கிற அங்க ரிப்போர்ட் வைக்கிறாரு.
நான் சொன்னேன் ஒற்றுமைங்கிறது எதுலங்க, மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை செய்வதில் பின்பற்றுவதில் தான் ஒற்றுமை காமிக்க வேண்டும் அப்படின்னு. இந்த நேரத்துல யாருமே சொல்லல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அந்த நேரத்துல ஒரு சவுண்ட் இன்னும் என் கூட வந்தவங்க கூட யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாரும் இப்படி சொல்லும்போது இந்த அசத்து மட்டும் இப்படி சொல்றாரு, இவர் நம்பி மனசுல வசுவாது வரத்தானே செய்யும். அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணான். கேரளாக்கார ஒரு கூடாரத்துல இந்த கேரளா சத்தம் பாங்க கேட்டுச்சு. சொன்னான் பாத்தீங்களா அப்படின்னு சொன்னான். அப்பதான் அவங்க அமைதி அடைஞ்சாங்க. சரி, இப்ப நம்ம முஸ்தலிஃபா வந்தாச்சு. 2 நேர தொழுகை மக்ரிபி ஷாஃபியும் சேர்த்து தொழுகிறாங்க ஹனபி மதத்தை சார்ந்தவர்கள். ஷாஃபியா இருந்தா பயணியா இருந்தா சேர்த்து தொழுவாங்க, இல்லாட்டி தனித்தனியா தொழுதுறீங்க. சரி, அந்த முஸ்தலிஃபா நம்முடைய டியூட்டி என்ன அப்படின்னு கேட்டா, அங்க இரவு தங்குறது. முஸ்தலிஃபால எங்க வேணுமா தங்கலாம். அங்க மஷ்அருல் ஹராம்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு மலையின் பேர் தான். அந்த இடத்துல இப்ப பள்ளியாசனம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்தில் தங்குவது ஏற்றமானது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் தங்கினாங்க. அந்த இரவு பெருநாளுடைய இரவுங்க. ஏன்னா 9ஆம் நாள் பகலுக்கு பிறகு வந்துட்டோம். அப்ப 10ஆம் நாள் நைட்டில் இருக்கிறோம். நமக்கு பெருநாள் இரவு. லைலத்துல் கத்ர் இரவை விட மேலான இரவு அது. லைலத்துல் கத்ர் இரவை நம்ம இங்க கண்டுபிடிக்க ரமலான்ல கடைசி 10 நாள்ல நம்ம போட்டி போடுறோம், முயற்சி பண்றோம். ஒற்றப்பட்ட இரவுகள்ல ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதாண்டு உங்களுக்கு முடிவாகவே தெரியுது 10ஆம் நாள் லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்த இரவுன்னு சொல்லி. அப்படியானா எப்படி அந்த இரவை நம்ம பயன்படுத்தணும் பாத்துக்கிறோம். திக்ரு, ஸலவாத், தல்பியா நிறைய சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய உங்களுக்கு என்னென்ன வேணும் கேளுங்க. ஏன்னா ஷைத்தான் தன்னுடைய தலையில புழுதியை வாரி கொட்டி கொண்டு ஓடிய காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சிரித்த இடம் அது. ஏன் எல்லாரும் மன்னிக்கப்பட்டுறாங்களே, அவன் உழைச்ச இதெல்லாம் வீணா போச்சாங்க. நம்ம சொல்ல 100 வருஷம் உழைச்சது வீணா போச்சேன்டா. 100 வருஷம் உழைச்சு கஷ்டப்பட்டாலும் என்ன கஷ்டப்படுவான், என்ன மன வருத்தப்படுவான். ஒவ்வொரு ஆளையும் பாவம் செய்ய வைக்க என்ன சிரமப்பட்டான். ஒரு நொடி பொழுது எல்லாம் போச்சே, அப்ப அவனு முயற்சியில் வீணா போச்சு எப்படி இருக்கும். அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன கேட்கணுமோ கேட்கணும். இன்னொன்னு, அந்த இடத்துல தான் நம்ம கற்களை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். அங்க போய் நம்ம கல் எறிவோம்ல, மினாவுல போய் ஷைத்தான்களும் கல் எறிய போறோம். அது பொறுக்கிற இடம் அங்கதான். மொத்தம் 70 கல்ல பொறுக்கிக்கணுங்க. ஏன்னா 10வது அன்னைக்கு ஒரு இடத்துல தான் எறிவோம். பெரிய ஷைத்தானுக்கு ஜம்ரத் அக்கபாமாங்க, உருதுல படா ஷைத்தான் அப்படிம்பாங்க. அது ஒரு இடத்துல தான் 10வது அன்னைக்கு எறிய போறோம். 7 கல்லு. பிற 11, 12, 13ல 3 இடத்துல சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் அப்படிங்கிறது. இது நம்ம மக்களுடைய யூசேஜ்ல. ஆனா அரபில எல்லாம் அப்படி எல்லாம் பேர் வைக்கல. அரபில என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபா. முதலாவதா கல்லறியும் இடம், மத்தியத்தில் உள்ள கல்லறியும் இடம், கடைசியா உள்ள கல்லறியும் இடம் தான் அதுக்கு பேரு. நம்ம ஆளுக்கு அப்படி பேர் வச்சுக்கிட்டாங்க, சின்ன ஷைத்தான் பெரிய ஷைத்தான் சொல்லி. சரி, அப்ப 10 அன்னைக்கு கல்லெறிறோம்லங்க, அது ஒரு இடம் தான். 7 கல் எறிறோம். 11, 12, 13 3 இடத்துல எறியணும். ஒவ்வொன்றையும் 7 7. அப்ப 3 இடத்துல எரிஞ்சா 7 பண்ணா 21 ஆயிருது. 3 நாளைக்கு 63 ஆயிருது. 10வது அன்னைக்கு ஒரு இடத்துல 7 கல், மொத்தம் 70 கல். 70 கல்ல பொறிக்கிறங்க. ஆனா ஒரு மொச்சை கொட்ட அளவுக்கு பெரிய கல்லாம் எடுத்துறாதீங்க, மொச்சை கொட்ட அளவுக்கு எடுத்துக்கிறங்க. இதுல 70 கரெக்டா எடுக்காம கொஞ்சம் கூடவே எடுத்துக்கிறங்க. ஏன்னா நம்ம எரியும் பொழுது நம்மளே அறியாம அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் கல்லு போய் விழணும். அந்த கூட்டத்தில் நம்ம எரிஞ்சது உள்ளுக்கு போய் விழலன்னு வச்சுக்கிறோங்க, தெச மாதிரி வெளியே போச்சு, அப்ப செல்லாம ஆயிரும். அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுல. அப்ப போய் எங்க தேடுறது? அப்ப மத்தவங்க எரிஞ்ச கல்ல போய் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அதனால இங்க 70 கல்லை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கட்டும். ஏதாவது நம்ம மிஸ் ஆனாக்கா அதை எடுத்து நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு கல் எடுத்துக்கிறோங்க. இங்க எப்போ போகணும்? சுபூஹுக்கு பிறகு தொழுது விட்டு தான் அங்க இருந்து புறப்படணும். சுபுடைய பாங்கு வர்ற வரைக்கும் இங்க இருக்கணும். சில பேர் இந்த சஹருடைய நேரத்துல பாங்கு சத்தம் கேட்கும். சுபுடைய பாங்கு நம்ம ஏமாந்துடக்கூடாது, நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அங்க பாங்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமில்ல, நம்ம சொன்னோம்ல எல்லாம் அங்க வந்துதான் தொழுவாங்க மக்ரிபி சேர்ந்து. நிறைய பேர் இந்த சஹர் நேரத்தை கூட இஷா மாதிரி தொழுதுகிட்டு இருப்பாங்க. அது அந்த தொழுவும் போது பாங்கு சொல்லுவாங்க. நம்ம சுபுடைய பாங்கு நினைச்சிடக்கூடாது, அவங்க இஷாவுக்காண்டி தொழுகிறாங்கன்னு நினைச்சுக்கணும். அதனாலதான் இந்த குழப்பம் வருங்கிறதுக்காக தான் அங்க மட்டும் என்ன தெரியுமா செய்வாங்க, சுபுடைய பாங்கு வந்துருச்சு, நேரம் வந்துச்சுங்கிறதுக்கு வெடி வெடிப்பாங்க. அந்த வெடி வெடிச்சுட்டாக்கா சுபுடைய வக்து வந்துருச்சு. அப்ப மக்கள் சொல்ற பாங்க வச்சு ஏமாந்துட வேணாம். அது இந்த சுபுக்கு முன்னாள் உங்களுக்கு கூட்டிட்டு போறது டாக்ஸிக்காரன் ரொம்ப தயாரா இருப்பாங்க. கம்மியான காசு கொடுத்தாலே போதும். ஏன்னா டாக்ஸிக்காரன் வேலையா இருக்கு, யாரும் போக மாட்டாங்கல்ல. சுபு வந்த பிறகுதான் போகணும் மினாவுக்கு கல்லறிய. அவன் தயாரா இருப்பான். யாரும் கொஞ்சம் ரேட்டுக்கு வந்தாலும் போதும், பரவாயில்ல, தூக்கிட்டு கொண்டு போய் விட்டுருவான், நீங்க போயிடாதீங்க. ஆனா சுபுடைய நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறங்க, அவன் சொல்றதான் ரேட்டு. ஏன் எல்லாம் போக நிப்பாங்க, அந்த மாதிரி ஆயிரும்.
சரி காசு கம்மியா இருக்குன்னு நம்ம போயிட முடியாதுல்ல, ஒரு வாஜிபை விட்ட மாதிரி ஆயிரும். வாஜிபு விட்டா தம்மு குர்பான் கொடுத்தாகணுமே. ஏன் சுபுடைய நேரம் வரைக்கும் அங்க தங்க ஆகணும். சுபுடைய தொழுகை அங்கதான் தொழுதாகணும். சுபு தொழுதுட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு, ஒரு 2 ரக்காத்து நேரம் இருக்குன்னு வச்சுக்கிறங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு 2 ரக்காத்து நேரம், அதாவது 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுக்கிறங்க. அப்பதான் நீங்க அங்கிருந்து புறப்படணும். சுபு தொழு அங்கதான் தொழுவணும். அங்கிருந்து புறப்படுறது வண்டி வச்சும் போகலாம், நடந்தும் போயிடலாம். நடந்து போறதா இருந்தா போற வழியில வாதி முஹஸ்ஸர்னு ஒரு இடம் இருக்கு, அது எல்லாம் குறிப்பிட்ட அடையாளம் வச்சிருக்காங்க. அந்த இடம் வந்தோடனே ஸ்பீடா போயிடும். ஏன்னா அது இந்த யானைப்பட்டாளம் அப்ரஹாம் அண்ணன் கொண்டு வந்தால காபாவை இடிக்க போறான் அடிக்க போறேன்னு அல்லாஹு தாலா வந்து சின்ன பறவைகள் அபாபில் பறவை அழிச்சு யானை பட்டாளத்தை அழித்தொழித்தான்ல அந்த இடம் அது. அதனால அந்த இடம் அல்லாவோட தண்டனை இறங்கின இடம். அதனால வேகமா போகணும், நடந்து போனோம். கார்ல போனா பிரச்சனை இல்லாம அந்த வழியா கூட்டி போறோம். நடந்து போகும் பொழுது நடந்து போனாலும் கூட அந்த டிராபிக் எல்லாம் போய் சேர்ந்துடலாம். கார்ல இருந்தா டிராபிக் சுத்தி விடுவாங்க போலீஸ். அங்கிட்டு போனா அங்கிட்டு சுத்தி விடுவான், அங்கிட்டு போனா அங்கிட்டு சுத்தி விடுவான். பெரிய சிரமம் தான். ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து நம்ம கார்ல இறங்கி கல்லெறி இடத்துக்கு போகும் கடிசமா நடந்து தான் ஆகணும். கிட்ட எல்லாம் போய் இறங்க முடியாது. அங்க உள்ள சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்படித்தான். சரி, இப்ப நம்ம அரபாவில முஸ்தலிபா தங்கியாச்சு. முஸ்தலிபாவில் அடுத்த நாள் காலையில புறப்போம். 10ஆம் நாள் பெருநாள் காலையில நம்ம இருக்கிறோம். பெருநாள் தொழுகைங்கிறது நமக்கு கிடையாதுங்க. ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகைலாம் கிடையாது. நம்முடைய டியூட்டியே வேற. பெருநாள் அன்னைக்கு தான் நிறைய டியூட்டி நமக்கு இருக்கு. அது என்ன? அது முஸ்தலிபா புறப்படுறோமா, மினாவுக்கு போகணும், கல்லெறியணும். எங்க? ஒரே ஒரு இடம் தான், அதான் படா ஷைத்தான் பெரிய ஷைத்தான் இருக்கிற இடம். அதாவது கல்லெறிய முதலாவது இடம் இருக்கு, அதை விட்டுருங்க. 2வது இடம் அதையும் விட்டுருங்க. கடைசியா கல்லெறிய இடம் இருக்கு, அங்க போயிருங்க. அதான் கடைசி உள்ள. அங்க 7 கல். கல்லு எறிகிற முறை அப்படின்னு கேட்டா இந்த களிமா விரல் பெருவிரல் இப்படித்தான் பிடிக்கணும். கல்ல இப்படி பிடிச்சுக்கலாம், அப்படி எறியக்கூடாது. இப்படி பிடிக்கணும், இப்படிதான் எறியணும். ஒவ்வொரு தடவையும் எரியும் பொழுது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லிக்கிட்டு தான் எறியணும். இந்த இடத்துல ஒரு சட்டத்தின் நினைவுல வைங்க. இந்த ஹஜ்ஜுக்கு நம்ம தல்பியா சொல்ல ஆரம்பிச்சோம்ல, ஏறாம் கட்டிவிட்டு துல்ஹஜ் மாதம் பிற 8ல தானே, அந்த தல்பியா ஸ்டாப் ஆகிற நேரம் கல் எறிகிற நேரம் தான். எப்ப நீங்க கல் ஏறி ஆரம்பிக்கிறீங்களோ தல்பியாவை முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு தல்பியா கிடையாது. இது வரைக்கும் பிற 8 பிற 9 அந்த நைட் எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்க. கல்ல ஏறி ஆரம்பிச்சோன்னா அந்த நேரம் முடிஞ்சு போச்சு. இனி உங்களுக்கு தல்பியா இல்லை. அப்ப இந்த திக்கரை சொல்லிக்கிட்டே தான் 7 கல்ல எரிஞ்சிருங்க. கல்ல எரிஞ்சாச்சு. சில பேர் அங்க பாருங்க, சைத்தானையே அடிக்கிறோங்கிற எண்ணத்துல செருப்பை வீசுவாங்க, அதே போல கொடையை வீசுவாங்க. நீங்க எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் செதறி கிடக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது ஒரு அடையாளம் தான். அன்னைக்கு இப்ராஹிம் எல்லாம் செஞ்சாங்க, இது நம்ம அடையாளம். இப்ப நம்ம எரியும்போது என்ன செய்யணும்? பெரியவங்க சொல்லி தர்றாங்க. அன்றைக்கு ஷைத்தானி வரட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எரிஞ்சாங்க. இன்னைக்கு இந்த கற்களை எரிகின்ற போது நம்முடைய தீய குணங்களை விட்டெறிந்து விட்டு வந்து விடுவோம். நம்மகிட்ட எவ்வளவு கெட்ட குணங்கள் இருக்கும். ஒவ்வொரு கல்லை எரியும்போது நம்முடைய தீய காரியங்களை எல்லாம் விட்டெறிஞ்சிட்டு தூய்மான முறையில நம்ம திரும்பி வருவோம் அப்படின்னு. இந்த கல்லெறிய காரியத்தை முடிக்கும் பொழுது சில பேர் முடியாதவங்க இருப்பாங்க. சின்ன குழந்தைகளுக்காக வேண்டி ஹஜ் செய்யறோம் வச்சுக்கலாம், அவங்களால கல்லெறி தெரியாது. வயது வந்தவங்க அங்கனால வந்து எரிய முடியாது, அவங்களுக்கா வேற ஆள் செஞ்சுக்கிறலாம். ஆனா எரிய முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் உள்ளவங்க கூட்டத்தை பயந்துகிட்டு ஒரு ஆட்டையால அனுப்பி வைக்க கூடாது. முடியாதவங்க தான் அடுத்த ஆளா வைக்கலாம். இல்ல முடியுங்கிறவங்க அவங்க தான் செய்யணும். கொஞ்சம் முன்பினா வர அவசரப்பட்டு தேவையில்லை. இது லொஹர் வரைக்கும் நேரம் இருக்குங்க. லொஹர் வரைக்கும் சரி நல்லது. ஆனா வக்து மக்ரிப் வரைக்கும் இருக்கு. ஆனா ரொம்ப ஏற்றமான நேரம் லொஹர் வரைக்கும் தான். காலையில் அங்க புறப்படுறோம்ல, லொஹருக்குள்ள ஏற்றமான நேரம். ஆனா மக்ரிப் வரைக்கும் டைம் இருக்கு. சரி, நம்ம கல்ல எரிஞ்சிட்டோம். அடுத்த வேலை என்ன அப்படின்னு கேட்டா குர்பான் கொடுக்கறது. இப்ப குர்பான் கொடுக்கற, ஏன்னா நம்ம எல்லாம் தமத்து அப்படிங்கிற நிலையை மேற்கொண்டவங்க எல்லாம் குர்பான் கொடுத்தே ஆகணும். அந்த நிலையில தான் நம்ம எல்லாம் போயிருக்கிறோம். அதனால இப்போ தனியா கொடுக்கறவங்களா இருந்தா வாங்கி அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நீங்க செஞ்சு கொள்ளலாம். அதுக்குள்ள இருக்கு, வருவாங்க ஏழைகள்லாம் வருவாங்க, அறுத்து பகிர்ந்து கொடுக்கலாம். அது ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு நீங்க அந்த இடத்துக்கு போகணும், செய்யணும். இல்லையா இப்போ பேங்க்ல பணம் வாங்கிட்டு கவர்மெண்ட் அந்த வேலை செய்யுது, அந்த மாதிரி பணம் கட்டிட்டா பிரச்சனை கிடையாது. இப்ப அந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப குர்பான் வேலை முடிஞ்சுட்டா அடுத்து முடியறக்க வேலை. முடியணும் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், முழுமையா மொட்டை போறதுதான் ரொம்ப நல்லது. இல்லையா முடி இறக்குறது அப்படின்னு சொன்னாக்கா இருக்கிற முடியல 4ல் 1 பங்கு எடுத்துருங்க. ஹனபி மதபை சார்ந்தவங்களா இருந்தா, ஷாஃபி மதபை சார்ந்தா 3 முடி எடுத்தாலே போதும். ஆனா மொட்டை அடிப்பது தான் சிறந்தது. பெண்களா இருந்தா முழு முடியையும் எடுத்து அந்த நுனிப்பகுதியில 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிட்டு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப இனி என்ன தெரியுமா சட்டம்? எஹ்ராம்ல எதுவெல்லாம் கூடாதுன்னு இருந்துச்சோ அதுவெல்லாம் இனிமே கூடுங்க, ஒன்னை தவிர. முடி இறக்கியாச்சுல, என்ன நறுமணம் பூசக்கூடாதுன்னு சொன்னோம், இனிமே பூசலாம். தச்ச ஆடை அணியக்கூடாதுன்னு சொன்னோம், இனிமே அணியலாம். நீங்க இனிமே வேட்டையாடலாம், நகை வெட்டலாம், சேவம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இனிமே உங்களுக்கு கூடும் தான். அந்த மனைவியோடு சேர்வது, இல்லறத்து ஈடுபது, அது மட்டும் அந்த சட்டம் இருந்துகிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு கூடிரும்.
இந்த இதுவும் கூடுங்கிறதுக்கு என்ன ஆகணும், மக்கால போய் அந்த காபாவை தாவு செஞ்சிடணும். தாவு செஞ்சுட்டா அதுவும் கூடும், முடிஞ்சு போய். தாவு செஞ்சு சை செஞ்சுட்டா வச்சுக்கிறோங்க, அதுவும் கூடும் ஆயிரும். சரி, இப்ப கல் எரிஞ்சாச்சு, குர்பான் கொடுத்தாச்சு, முடியும் இறக்கியாச்சு. அடுத்து நம்ம அந்த அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை, அந்த அன்னைக்கு தான் கடுமையான வேலை இருக்குன்னு சொன்னோம். பார்த்தா 4-5 வேலை தான், ஆனா நம்ம நிறைவேற்றதுக்குள்ள நைட் ஆயிரும். போறது வர்றது அவ்வளவு டிராபிக், போய் சேர்றது ரொம்ப சிரமம், திரும்பி வர்றது சிரமம். அப்ப நம்ம மக்காவுக்கு போகணும் தவாப் செய்யறதுக்கு. அங்க போயிருங்க, மக்காவுக்கு போயிருங்க, தவாப் செய்யணும். இது என்ன தவாப்? இது ஹஜ்ஜுடைய தவாப், இதுக்கு பேர். அப்ப நியத்து அதே ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லுக்கு தான் வந்துடணும். சட்டமெல்லாம் அதே சட்டம் தான். நியத்து மட்டும் ஹஜ்ஜுடைய தவாஃபை நான் செய்கிறேன் இறைவனை, இதை லேசாக்கு, இதை அங்கீகரிச்சுக்க, அப்ப நியத்து வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருந்து. இதேதான் இங்க ரமல்லாம் இருக்காது. ஏன்னா சட்டையிட்டெல்லாம் நீங்க மாத்தி வந்துடுவீங்க, அந்த ஏஹ்ராமோட வர தேவையில்லை. நல்லா குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டே நீங்க வந்துடலாம். ஆனா ரமல்லாம் தேவையில்லை. நல்ல விதமா அந்த 7 சுத்து சுத்திருங்க. 7 சுத்து சுத்தின பிறகு முல்தசம் துவா செய்யுங்க. அப்ப மக்காமி பரால் 2 ரக்காத் தொழுவுங்க. அப்புறம் சம்சம் தண்ணி நிறைய குடிங்க. அப்புறம் முல்தசம் இடத்துக்கு மர துவா செய்யுங்க. ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல முத்தமிட்டுட்டு சஃபாவுக்கு போயிருங்க. 7 தடவை அங்க இங்கே தொங்கட்டம் ஓடுங்க. அது ஏற்கனவே சைல சொன்ன சட்டமெல்லாம் அங்க வந்துடும். எங்க ஓடணும், எங்க வேகமா ஓடணும், எங்க துவா செய்யணும் வந்துடும். ஆனா இங்க நம்ம உம்ராவுக்கு செய்ய முடிச்ச போனாலும் முடி வெட்டணும், அது இப்ப இருக்காது. ஏன்னா முடிய வெட்டிட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். அதனால இங்க கிடையாது. இந்த சை முடிஞ்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், இப்ப ஹஜ்ஜே முடிஞ்சு போச்சு, இனிமே எல்லாமே கூடும். இப்ப இல்லறத்தில் ஈடுபட கூடாதுங்கிற சட்டமும் கூடுன்னு வந்துடும். இது முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும், அங்க மக்காவில தங்கிடக்கூடாது, உடனே மினாவுக்கு போயிடணும். மினாவுல தான் நைட்டு தங்கணும், அது வாஜிபு. அங்க போய் தங்கலன்னு சொன்னா அதுக்கு ஒரு குர்பான் கொடுத்தாங்க, தம்மு கொடுத்தாங்க. அதனால நீங்க நைட்டே உடனே திரும்ப வேண்டியதான், நம்ம டென்ட்டுக்கு போயிட வேண்டியதான். அங்க 11 12 கட்டாயம் இருந்தே ஆகணும். 13 விரும்பினா இருக்கலாம், விரும்பினா இருக்காம வரலாம். இந்த 11 12 இருந்தாகணும். 11 12க்கு என்ன வேலைங்கிறீங்க, கல்லறியிற வேலை மட்டும்தான் அங்க. ஆனா என்ன 3 இடத்துல எரியணும். 10 அன்னைக்கு ஒரு இடத்துல தான் எரிஞ்சோம், இங்க 3 இடத்துல எரியணும். முதலா போவோம் 7 கல்லு, அப்புறம் 2வது இடத்துல அங்க 7 கல்லு, அப்புறம் 3வது விழுது. இங்க இதுவும் துவா கபூலாகிற இடம் இருக்குது. முதலாவதாக கல் எறிஞ்சவன 7 கல்லு, 7 எரிஞ்ச உடனே துவா செய்யுங்க. கொஞ்சம் ஒதுங்கி வந்துட்டு துவா செய்யுங்க, துவா மக்பூல் ஆகிறது. அப்புறம் 2வது ஷைத்தான், நடுவில் உள்ள ஷைத்தான் இருக்கா, அங்க போய் கல்லறிங்க. கல்லறிச்சு உடனே ஓரமா வந்து உடனே துவா செய்யுங்க, துவா கபூல் ஆகிற இடம். 3வது இடம் இருக்குதுல்ல, படா ஷேத்தான் சொல்றோம்ல, அங்க கல்லு எரிஞ்சிட்டா துவா செஞ்சுக்கலாம் இருக்காதீங்க. கல்ல எரிஞ்ச உடனே நீங்க திரும்பிடணும். இந்த 3 இடத்துல துவா செய்யற இடம் இந்த 2 இடம் தான். முதல் 2 நடுவுக்கு உள்ளது. 3வது படா ஷேத்தான் உள்ள இடத்துல கல்ல எரிந்தவுடன் துவா செஞ்சு கொள்ளாம உடனே திரும்ப வேண்டும். இப்ப இதுக்கு இந்த 11 12 3 இடத்துல கல்ல எறியணும்ல, நேரம் எப்ப தெரியுமா வருது, 10ல காலையிலே நேரம் வந்துருது, சுபுலேந்து நம்ம எரியலாம். ஆனா 11 12ல காலையில எல்லாம் எரியக்கூடாது. லொஹருடைய வந்த பிறகுதான் டைமே வரும். லொஹருடைய பாங்கு சத்தம் கேட்கும். ஏன்னா மஸ்ஜிதுல் ஹைஃப் பக்கத்துல தான் கல்லெறிய இடமும் இருக்குது. அந்த பாங்கு சத்தம் கேட்டு வைங்க, லோஹருக்கு தாழ்ந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான், கல்லெறியதான் ஆரம்பிச்சிட வேண்டியதான். அந்த நேரத்துல தான் கூட்டம் நிரம்பி வழியும். உங்களுக்கு அந்த 11 12 தான் விவகாரமே நடக்கும். நெரிசல்ல பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சுல, இந்த 11 12 தான். ஏன்னா எல்லா மக்களும் ஒண்ணு நிப்பாங்க. அங்க பாங்கு சத்தம் கேட்கிற வரைக்கும் நிப்பாங்க. சேர்த்த உடனே எல்லாம் ஆரம்பிப்பாங்க. என்ன அவங்க அதை இதுலதான் நிறைய கூட்டம் பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. அதனால கொஞ்சம் சம்பவம் ஆரம்பத்தில் நம்மளும் போய் நினைக்க தேவையில்லை, சபுரா போவோம். அது 12 அன்னைக்கு இன்னும் அதிகமா நடக்கும். ஏன்னா 11 அன்னைக்காவது எரிஞ்சு போட்டு எங்க தான் வர போறாங்க, டென்ட்டுக்கு தான் தங்கணும், கொஞ்சம் சபுர் இருக்கும். எரிஞ்சிட்டு எங்க தான் வர போறோம். இந்த 12 அன்னைக்கு மட்டும் அப்படி கிடையாதுங்க. ஏன் எரிஞ்சிட்டு மக்காவுக்கு போகணுங்கிறதுனால, ஏன் 5 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா இல்ல, அங்க ரொம்ப நல்ல வசதியா தங்கினாங்க, சாப்பாடு நல்லா சாப்பிட்டாங்க மக்காவில. இங்க 5 நாள் சாப்பாடு சரியா இருக்காது, தங்குற இடமும் சரியா இருக்காது, சிரமம்ல. போகணுங்கிற அவசரத்துல சீக்கிரம் எரிஞ்சுவோம் போகணும், இந்த நெரிசல்ல தான் பிரச்சனை. கொஞ்சம் சபுரை கையாண்டால் அழகாக நடக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் சபுர் வேணும். அப்ப இந்த 11 12 லொஹருக்கு மேலதான் வக்து ஆரம்பிக்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. இங்கேயும் அப்படித்தான். இந்த 2 விரலால் பிடிச்சுக்கிட்டே எரிங்க, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டே எரிங்க. இது ஒரு சட்டம். அடுத்து இப்போ அந்த மக்காவுல இருக்கும் பொழுது இருப்போம், அது நம்ம காரியங்கள் செஞ்சுட்டு இருப்போம், தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருப்போம், உம்ராவும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், எல்லாம் சரிங்க. ஊருக்கு வர போறீங்கன்னு வச்சுக்கிறோங்க, தவாஃபுல் விதா, விடை பெறுகிற தவாஃப்னு ஒண்ணு இருக்குது. அது வாஜிப். அது விட்டுட்டாலும் குர்பான் ஒரு தம்மு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அது வாஜிப். அது திரும்ப வரும்போது ரொம்ப முன்னாலையும் செய்யலாம். ஆனா எப்போ எல்லா வேலையும் முடிச்சுவிட்டு நம்ம செஞ்சாக்க ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் தங்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை செய்யணும். அப்பதான் அர்த்தம் உள்ளதா இருக்கும். அது
அது தவாஃப் விதா. அந்த தவாஃபை நீங்க ஆரம்பிக்கும் போது விதா விடை பெறுகிற தவாஃபை செய்கிற நியத்து வச்சுக்கிறீங்க. யாழ் இதை லேசாக்கு கபூல் செய். இதே சட்டம் தான், 7 தடவை சுத்துங்க. இதுல ரமல் கிடையாது. ஏன்? ஏஹ்ராம் ட்ரெஸ் இல்லையில, இல்துபா கிடையாது, ஏஹ்ராம் ட்ரெஸ் கிடையாது, சாதா ட்ரெஸ்ல தான் இருப்பீங்க. 7 தடவை சுத்துங்க, முல்தஸ்மல துவா செய்யுங்க, 2 ரக்காத்து மக்காம் தொழுவுங்க, ஜம்சம் தண்ணீரை குடிங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு பின்னால சை அதெல்லாம் கிடையாது தவாஃபுல் விதாவுல. இது முடிச்சுட்டு விடை பெறணும். விடை பெறும்போது உங்களுக்கு தெரியும், அதுதான் நமக்கு கடைசி. அவன் ஊருக்கு வரப்போறோம், மறுபடியும் இறைவன் நம்ம அழைத்தால்தான் அந்த இல்லத்தை கண்ணால பார்க்க முடியும், அங்க தவாஃப் செய்ய முடியும். அப்ப இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் ஒரு ஒரு கூட இருந்த நண்பரை எப்படி நம்ம இழப்போம், இருந்த எவ்வளவு பெரிய இழப்பு வரும் ஒரு கவலையோட, அந்த மாதிரி நம்ம திரும்பி வரணும். இது தவாஃபுல் விதான்னு பேரு. அந்த மக்காவில் இருக்கும் பொழுது முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது, அதை போய் பாருங்க. மஸ்ஜிதுல் ஜின்னு ஒரு பள்ளியாசம் இருக்கு, அது போய் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜின்கள் வந்து குர்ஆன் ஓதிய கேட்ட இடம். இன்னைக்கு ஒரு அடையாளம் பள்ளியாசரை கேட்டிருக்காங்க, பேரு மஸ்ஜிது ஜின்னு தான். அதே ஜன்னத்துல் முஅல்லான் இருக்குது, கபூர்ஸ்தான். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவங்க எல்லாம் அங்கதான் அடங்கி இருக்கிறாங்க, அந்த ஜியாரத்துக்கு போங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில இருந்தாங்கல்ல, அங்க வஹி இறந்துச்சுல, அது ஜபல் நூர் மலைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போகும்போது சவுர் குகையில நுழைஞ்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு போங்க. இது போன்ற இடங்களை எல்லாம் பார்வையிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம் இன்னைக்கு லைப்ரரியாக வச்சிருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போங்க. இது போன்ற இடங்கள் பார்வையிடுங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் உரிய முறையில பயன்படுத்துங்க, எதையுமே வேஸ்டாக்க வேணாம். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் எளிதாக்கி நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் ஆரோக்கியமாக வைத்து நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் அங்கீகரிப்பானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.